My dear boys and girls, good morning. So, in the series of videos, நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா we are working out all conceptual sums of income tax for the exams September 2026 and Jan 2027. அப்ப இந்த சீரீஸ்ல we are covering all chapters and all important relevant conceptual sums in. So, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம்னா we have completed one part of salary னு allowances sum போட்டோம். அதுக்கு அடுத்த வீடியோ terminal benefitsல we did a sum for question number 7 and that was gratuity I guess. Gratuity வரைக்கும் நம்ம sum போட்டு முடிச்சிருக்கோம்னு. And in this video we'll continue right where we left and in the book oda PDF you will find in the description box or in the comment section. Right. Without any delay we'll directly jump into the sums. We are in question number 8 இப்போ. So we'll read question number 8. Mr. Sharma retired from Mrs. Key and Call Limited on 31st August 2025. She was paid a pension of rupees 5,000 per month. சந்தோஷமா வாங்கிட்டோம். On 1st January 2026, she commuted 60% of pension and received 72,000 rupees. Compute the amount of pension taxable in her hands if she is also in receipt of gratuity. Okay. In point number A, would your answer be different if Mr. Sharma is not in receipt of gratuity? In point number A, would your answer be different if she is a central government employee? But before jumping to the sum, what we are supposed to know is, we are supposed to know the provision relevant to this. அப்போ நம்ம sum போட ஆரம்பிச்சோம்னா, so first provision என்னன்னா, இந்த இடத்துல if you are in receipt of gratuity, no, we are in pension. Pension வாங்குறேன்னா, pension received by government employee, bulk amount commuted pension வாங்குறான்னா it is totally exempt. எவ்வளவு வாங்கினாலும் exempt ஒரு government employee. ஓகே சார், புரிஞ்சு. commuted pension government employee வாங்கினா exempt. ஐயோ, commuted என்னன்னு சொல்லி தெரியலையே. வர இப்போ காலங்காலமா பென்ஷன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், ஒரு எம்ப்ளாயி இருக்காரு, ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு, he is getting old, 60 years ஆகுது, he is getting retired. அதுக்கப்புறம் மாசம் என்ன ஆகும், வீட்டுல சும்மா இருப்பா. அது இல்ல, மாசம் அவருக்கு அவர் வேலை செய்த கம்பெனில பென்ஷன் வரும். 5,000, 10,000, 20,000 எனி அமௌண்ட். பட் மாசம் வரும். நம்ம பென்ஷன் இந்த ஒரு வாரத்துல தான் கேள்விப்பட்டிருப்போம். அப்போ மந்த்லி ஒரு 5,000 10,000 வருதுன்னா, எவ்ரி மந்த் வருதுன்னா, that is called as uncommuted pension. என்ன பென்ஷன்? uncommuted pension. பட் இதே எம்ப்ளாயிக்கு அவர் என்ன பண்ணா, எனக்கு மாசம் எல்லாம் வேணாங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய காசை சேர்த்து வச்சு ஒரே அமௌண்ட்டா கொடுத்துருங்க, நான் ஏதாவது தொழில் பார்த்து சம்பாரிச்சுக்கிறேன், நான் ஏதாவது அதை இன்வெஸ்ட் பண்ணி சம்பாரிச்சுக்கிறேன்னு கேட்கறாருன்னா, அப்ப மாசம் எனக்கு வேணாம், அதுல ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் பல்கா கொடுத்துருங்கிறாருல்ல. எனக்கு கொடுக்க 100 ரூபா வச்சிருக்கேன், அதுல என்ன சொல்றேன், எனக்கு மாசம் 5 ரூபாயெல்லாம் கொடுக்காத, give me a bulk amount, give me 60% of it. அப்போ இந்த 60% பல்கா வாங்கிட்டு போறாருல்ல, this is called as commuted pension. And income tax actல commuted pensionக்கு மட்டும்தான் exemption இருக்கு. அப்ப இன்னொன்னு, இந்த மந்த்லி பென்ஷன் வாங்குறாருல, அந்த மந்த்லி பென்ஷனுக்கு it is called as uncommuted pension. uncommuted pension மாசம் வாங்குறாரா, எப்பவுமே எல்லா terminal benefitsமே பல்க் அமௌண்டா வாங்கினா மட்டும்தான் என்ன கிடைக்கும், exemption கிடைக்கும். அப்ப இந்த மாசம் uncommuted வாங்கணும், அதுக்குள்ள என்ன கிடையாது, no exemption. it is fully taxable. எவனா இருந்தாலும் சரி, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பிரைவேட் எம்ப்ளாயி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எனி பர்சன் exempt. ஐயோ, exempt இல்ல, taxable, fully taxable. You should remember COVID timeல there was a meme வந்துச்சு. there was some people, college people protesting, எங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் வேணும்னு. அப்போ ஒரு பொண்ணு ஃபோர்ஸா வரும், எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வேணும், எங்களுக்கு தேவை, ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன். அப்படியே போச்சு நிலைமை இப்போ. ரைட்டு. ஸோ என்ன வந்து அன்கம்யூட்டட் பென்ஷன்னா டாக்ஸபிளா எக்ஸம்டா? மாசம் வாங்குற அன்கம்யூட்டட் பென்ஷன் வில் பி ஃபுல்லி டாக்ஸபிள். ரைட். இப்போ நம்ம அந்த சம்முக்கு போனோம்னா, ப்ரொவிஷன் ஞாபகம் இருக்குல்ல, சம் போலாம்ல, தலையாட்டுங்க பார்ப்பேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல கீ அண்ட் கால வேலை செய்கிறாங்க, ஆகஸ்ட்ல ரிட்டையர் ஆகுறாங்க, பென்ஷன் 5,000 per month வருதா? ரைட். அப்போ வில் டூ கேஸ் நம்பர் 1. இந்த இடத்துல கேஸ் நம்பர் 1 என்ன சொல்றாங்க, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் பென்ஷன் ஆஃப் கீ அண்ட் காவா? இல்லை, அது அவங்க கம்பெனி பேரு. அவங்க பேர் என்ன?
மிஸ்ஸஸ் ஷர்மா ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 26-27. ஞாபகம் இருக்கா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருந்தே ஆகணும். யாருக்கு பண்றோம், எதுக்கு பண்றோம் எல்லாம் மறக்காம கரன்சி எழுதணும். அமௌண்ட் பர்டிகுலர்ஸ்லாம் நீங்க எழுதிக்கோங்க, சரியா? எல்லாத்தையும் எழுதுனா வீடியோ பெருசாயிரும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 டைப் ஆஃப் பென்ஷன் வாங்குறாங்க. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா மாசம் 5,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறாங்க. அது இல்லாம 1 ஜனவரி கம்யூட் பண்ணி வாங்குறாங்க. மாசம் வாங்குற பென்ஷன் டாக்ஸபிள். கம்யூட் பண்ணி பல்கா வாங்குற பென்ஷன் இட் வில் பி எக்ஸெம்ப்டட். அப்ப நமக்கு ரெண்டும் இருக்கா? ரைட். அப்ப நம்ம ரெண்டுக்கும் இன்கம், எல்லா இன்கம்க்கும் டாக்ஸ் கட்டி ஆகணும். அன்கம்யூட் பென்ஷன் இருக்கு, கம்யூட் பென்ஷன் இருக்கு. இதுல எது எக்ஸாம் நமக்கு டாக்ஸபிள் காமிச்சாகணும். காமிப்போவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வில் ஆல்வேஸ் ரைட் அன்கம்யூட்டட் பென்ஷன். வாங்குறாங்களா? எவ்வளோ வாங்குறாங்க? 5,000 per month வாங்குறாங்க. எப்பொழுது வாங்க ஆரம்பிக்கிறாங்க? ரிட்டையர் ஆகிறது என்னைக்குன்னா, ரிட்டையர் ஆகிறது ஆன் 31st ஆகஸ்ட்ல இருந்து. அப்ப செப்டம்பர்ல இருந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1st செப்டம்பர் 2025ல இருந்து 31st மார்ச் வரைக்கும் தானே? அதான் இல்லை, 1st ஜான்வரி அன்னைக்கு கம்யூட் பண்ணாங்கல்ல. கம்யூட் பண்றதுன்னா என்ன? வெயிட் பண்ணுங்க, மேக் இட் மோர் கம்ஃபர்டபிள் ஃபார் யூ. கம்யூட் பண்றதுன்னா என்ன? கம்யூட் பண்றதுன்னா பல்க் அமௌண்டா மாத்துறதா? அப்போ 1st ஜான்வரி அன்னைக்கு கம்யூட் பண்ணிட்டாருன்னா அது வரைக்கும் தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் கம்யூட் போடுறோம். ஏன்னு சொல்றேன் கவனிங்க இங்க. அப்போ he was receiving 5,000 per month. கரெக்டா? எங்க போட்டிருக்கு இந்த 5,000? கொஸ்டின் நம்பர் 8ல இங்க போட்டிருக்கு. ஐயோ, 5,000ங்கிற வேல்யூ அந்த இடத்துல இருக்குன்னு. ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான். You have 5 months. பட் ஜான் வரைக்கும் எடுப்போமா என்ன? ஏன்னா he is commuting on 1st Jan இல்ல. அப்ப 1st Jan அன்னைக்கு பல்க் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வராது. அப்ப we will take until 1st Jan. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் we will have only 4 months. Into 4 you will get 20,000 rupees. ஓகே சார். அப்ப 1st Jan அன்னைக்கு கம்யூட் பண்ணிட்டாங்க. என்ன கம்யூட்னா என்னது? அந்த 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அதுல 60 ரூபீஸை பல்கா வெளியே எடுத்துட்டான். கரெக்டா? அப்ப இன்னும் அந்த டோட்டல் பென்ஷனுக்குள்ள எவ்வளவு இருக்கு? 40% உள்ளதான் இருக்கு. 60 வெளியே எடுத்துட்டா அந்த 60 மேல என்ன கிடைக்காது? இனிமேல் மாசம் பென்ஷன் கிடைக்காது. பட் உள்ள இன்னும் 40 இருக்குல்ல, அது மேல கிடைக்கும். ஆன் தட் அமௌண்ட் ஐ வில் பி ஏபிள் டு கெட் மந்த்லி பென்ஷன் இல்ல. ஸோ ஆஃப்டர் கம்யூட்டேஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். 1st Jan 2025ல இருந்து until when? இயர் முடிகிற வரைக்கும் 31st March 2026. மேலேயுமே it should have been 2026 தான். 2026 வரைக்கும் how many months? Jan, Feb and March. அப்போ இந்த 3 மாசத்துக்கு எவ்வளோ சார் பென்ஷன் கிடைக்கும்னா 100 ரூபீஸுமே உள்ள இருந்தப்போ I got 5,000 இல்லை. இப்போ உள்ள பேலன்ஸ் வந்த ஃபண்டில் ஃபுல் 100மே இருக்கா இல்லை 40 தான் இருக்கா? 40 தான் இருக்கு. ஏன் 60 வெளியே எடுத்தாச்சு, 60 வித்ட்ரா டோட்டலி. அப்போ இன்னும் உள்ள 40 தான் இருக்கு, 40% தான் இருக்கு. அப்போ ஃபுல்லா இருந்தப்போ 100 கிடைச்சதுன்னா இப்போ you will get only balance 40%. Okay, I mean there is a very big logic, very big story to this. Come to direct class, I'll teach you. இப்போதைக்கு சம்முக்கு இவ்வளோ போதும். For exam perspective, இந்த knowledge is enough to get whatever marks you want. ரைட். அப்போ 5,000ல 40% தான் கிடைக்கும்னு. இன்டூ எவ்வளோ மந்த்ஸ்? ஜான், ஃபெப், மார்ச். ஒன்லி 3 months. ஆட் பண்ணா 6,000 rupees. அப்போ ஆட் பண்ணா 26,000 வருது சார். 26,000 taxable exempt. மந்த்லி வாங்குற பென்ஷன், monthly pension is fully taxable. There is no exemption for anyone. Let's say we are doing the sum for non-government employee who has gratuity. அதாவது இவனுக்கு கிராஜுவிட்டியும் இருக்கு, பென்ஷனும் இருக்குன்னா கொஸ்டின்ல அந்த கேஸ் 2 கேஸும் கேட்டிருக்காங்க. கிராஜுவிட்டி இருந்தா என்ன ஆகும், கிராஜுவிட்டி இல்லைன்னா என்ன ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இஃப் ஷீ இஸ் ஆல்சோ இன் ரெசிப்ட் ஆஃப் கிராஜுவிட்டி. ரெசிப்ட் ஆஃப் கிராஜுவிட்டிங்கிற வார்த்தை இருக்குல்ல. ஸோ வந்துட்டு கிராஜுவிட்டி இருக்கு, பென்ஷனும் இருக்கும். அப்போ என்ன அஃபெக்ட் ஆகும்னா uncommuted pension, nothing changes, fully taxable. Next we are coming to something called as commuted pension. Commuted pension என்ன? மாசம் வாங்குறதா, பல்கா வாங்குறதா? லம்சமா பல்கா வாங்குறது. So uncommuted pension received
பென்ஷன் ரிசீவ்டு எவ்வளோ வாங்கியிருக்காரு பல்கா ஃபர்ஸ்ட் ஜான் அன்னைக்கு? she commuted 60% of pension and received 72,000 rupees. 72,000 rupees. இப்போ only question is the 70,000 taxable exempt and we have a exemption list. Exempt under section 10 clause 10A. Under section 10 clause 10A la this will be exempt. And remember exam la you are never supposed to use shortcuts. I mean short words. Short form use பண்ணாதீங்க, useful words. Right. இப்போ எவ்வளோ எக்ஸம்ட்னா கவனிங்க, there is a provision. அப்போ பென்ஷன் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாருல, எக்ஸம்ட்டா இல்லையான்னு கேட்க we are asking two questions. rather ஒரே கொஸ்டின் ரெண்டு விதமாக கேட்குறோம். உனக்கு பென்ஷன் மட்டும்தான் இருக்கா இல்லது கூட சேர்ந்து கிராஜுவிட்டியும் வாங்குறியான்னு கேட்குறோம். கிராஜுவிட்டி எஸ்ஸா இல்லை கிராஜுவிட்டி நோவான்னு கேட்குறோம். I'll teach you one logic to remember this. இப்போ உனக்கு பென்ஷனும் இருக்கு கிராஜுவிட்டியும் இருக்குன்னா உனக்கு ரெண்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குல்ல, அப்போ நீ ரிலேட்டிவ்லி ரிச்சா போறானா யூ ஆர் ரிச். உனக்கு ரெண்டு இன்கம் இருக்கு. அப்போ ஒருத்தனுக்கு ஏற்கனவே ரிச்சா இருக்கான், நிறைய காசு வச்சிருக்கான், அவனுக்கு எக்ஸம்ஷன் ஹையரா தருவோமா லோவரா தருவோமா? உங்ககிட்ட நிறைய காசு இருக்குல்ல, உனக்கு எதுக்கு ஹையர் எக்ஸம்ஷன்? நிறைய டாக்ஸ் கட்டு போ. அப்ப என்ன சொல்றோம்? ஹையர் டாக்ஸ் கட்டு, அதனால உனக்கு லோ எக்ஸம்ஷன் தான். நான் உனக்கு லோவர் ரேட் ஆஃப் எக்ஸம்ஷன் தான் தரப்போறேன் ரிச்சுக்கு. எவ்வளோ அந்த லோவர் ரேட் ஆஃப் எக்ஸம்ஷன்னா ஐ வில் கிவ் யூ ஒன்லி 1/3 ஆஃப் டோட்டல் பென்ஷன். எவ்வளோ? 1/3 ஆஃப் டோட்டல் பென்ஷன். பட் இதுவே உனக்கு பென்ஷன் மட்டும்தான் இருக்கு, என்ன இல்லை கிராஜுவிட்டி இல்லைன்னா, அப்போ நீ ரிலேட்டிவ்லி பூர் தானே, உனக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் இருக்கு. அப்போ உனக்கு நான் ஹெல்ப் பண்ணும் இல்லை, என்ன சொல்றேன், நீ கம்மியாக டாக்ஸ் கட்டினா போதும் தம்பி. அப்போ உனக்கு நான் எக்ஸம்ஷன் எவ்வளோ தரப்போறேன்? ஹை எக்ஸம்ஷன் தரப்போறேன். அப்போ எவ்வளோ எக்ஸம்ஷன்? இவனுக்கு வெறும் 1/3 எவ்வளோ பர்சன்ட்? 33.33% கம்மியாக கொடுத்தோம். பட் இவனுக்கு ஹை எக்ஸம்ஷன்ல எவ்வளோ தர போறோம் தெரியுமா? 50%. அதாவது ஹாஃப் 1/2 ஆஃப் டோட்டல் பென்ஷன். நீ எவ்வளோ பென்ஷன் வாங்குறியோ அதில் ஹாஃப் அமௌண்ட் வில் பி எக்ஸம்டட். ஹை வச்சுக்கோ, சாப்பிடு, என்ஜாய். ஸோ இந்த இடத்துல நம்ம கேஸ்ல இவனுக்கு கிராஜுவிட்டி இருக்கா இல்லையா? ஹூ ஹேஸ் கிராஜுவிட்டி. அப்போ கிராஜுவிட்டி இருக்கு. ஸோ கிராஜுவிட்டி இருக்குன்னா our formula is half of total pension. அப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஓகே சார் half of pension, pension is 72,000. ஐயா சம் முடிஞ்சு இல்லை, மார்க் போச்சு. நல்லா கவனி, நான் இங்கே என்ன வார்த்தை எழுதியிருக்கேன்? டோட்டல் பென்ஷன். டோட்டல் 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 பென்ஷன்னா என்னன்னா 72,000 is my commuted pension. ஞாபகம் இருக்கு அந்த 100 ரூபா கதை? 100 ரூபா இருந்துச்சு மொத்தமா, அதுல 60 ரூபாயை தான் வெளியே வாங்கியிருக்கேன். இந்த 60 ரூபா தான் கம்யூட்டட் பென்ஷன். பட் அவன் எக்ஸம்ஷன் சொல்லும்போது half of commuted pension நான் சொல்லியிருந்தான். என்ன எழுதியிருக்கோம் ஆக்ட்ல? half of total pension. அப்போ நான் இந்த 100 கண்டுபிடிச்சாகணும்ல. எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். 72,000 is 60% of something. அப்போ டோட்டல் பென்ஷன் என்ன முடிச்சா போதும்? 100% கண்டுபிடிச்சா போதும்ல. ஸோ 72,000 divided by 60 into 100 எவ்வளோ வருது? 72,000 divided by 60 into 100. You will get 1,20,000. 1,20,000. So what will be your exemption? Half of 1,60,000 is 1,20,000 is 60,000 rupees. அப்போ 72 minus 60 you will get 12,000 is your taxable commuted pension. அப்போ இங்கே ஒரு 26 இங்கே ஒரு 12 இருக்கா? ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வந்துடும்? Total taxable pension will be 26 plus 12,000. ரெண்டையும் ஆட் பண்ணா you will get 26 plus 12 38,000. 38,000 will be your total taxable pension. பென்ஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ப்ரொவிஷன் இவ்வளோதான். இப்போ இதே கொஸ்டினுக்கு போய் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா என்ன கேட்டிருக்காங்க? நம்ம பாயிண்ட் நம்பர் எது மட்டும் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். இஃப் ஷி இஸ் ஆல்சோ இன் ரிசிப்ட் ஆஃப் கிராஜுவிட்டி. ஓகே கைஸ், we've done one small mistake. இந்த இடத்துல நம்ம எதுக்கு சால்வ் பண்ணியிருக்கோம்னா ஹாஃப் போட்டோம்ல, ஹாஃப் போட்டோமா? அப்போ ஹாஃப் எதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள்? ஹாஃப் வில் பி அப்ளிகபிள் இஃப்
he doesn't have gratuity. Who doesn't have gratuity. ஏன்னா ஹையர் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கோம்ல, நம்ம இங்கே தான் இங்கே ஒரு லாஜிக் எழுதி வச்சோம். அதுக்கு லாஜிக் எழுதியிருக்கோம்ல, கிராஜுவிட்டி இருக்குன்னா ரிச்சு, கிராஜுவிட்டி இருக்குன்னா ரிச்சு, அப்போ எக்ஸம்ஷன் கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோதான் 33% எக்ஸம்ஷன் சொன்னோம் இல்லையா? ஸோ நம்ம சால்வ் பண்ண கேஸ் எதுக்கு அப்ளை ஆகும்? ஹூ டசன்ட் ஹாவ் கிராஜுவிட்டிக்கு அப்ளை ஆகும். இதே கிராஜுவிட்டி இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஹாஃபுக்கு பதிலாக கொஸ்டின்ல 3மே கேட்டிருக்காங்க. they have asked both. கிராஜுவிட்டி இருந்தா என்ன ஆகும், கிராஜுவிட்டி இல்லைன்னா என்ன ஆகும்னு நம்ம ஒரு பார்ட் சால்வ் பண்ணிட்டோம். அப்போ பார்ட் 2 சால்வ் பண்ண போறீங்களா சார்? இல்லப்பா, போர் அடிக்கும், உனக்கும் அடிக்கும் எனக்கும் அடிக்கும். இட் இஸ் த சேம் எக்ஸாக்ட் சம், சேம் எக்ஸாக்ட் கான்செப்ட். இன்ஸ்டெட் ஆஃப் 1/3 யூ வில் பி புட்டிங் 1/2ன்னு சொந்தமா பண்ணிக்கோ. சரியா? if you have any doubts, you know, put in the comments, I'll check and I'll respond. But it's the same exact thing. லாஜிக் சொல்லி கொடுத்துட்டேன். இதே கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகும்? ஸோ அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஃபுல்லி ஜீரோவா இந்த ஒர்க்கிங் பேப்பர் நம்ம போடணும். எதுக்கு போடணும்? பிகாஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயாவே இருந்தாலும் எது மட்டும் தான் எக்ஸம்ட்? கம்யூட்டட் பென்ஷன் மட்டும்தான். அன்கம்யூட்டட் பென்ஷன் இஸ் டாக்ஸபிள் ஃபார் எவ்ரிஒன் சொன்னாங்கல்ல. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி கம்யூட்டட் என்ன பண்ணிக்கலாம்? 0 போட்டுக்கலாம். பட் அன்கம்யூட்டட் வில் கெட் த சேம் 26,000. ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயி 26,000 மட்டும்தான் ஆன்சராக இருக்கும்னு. தட் வில் பி everything about conceptual clarity on gratuity ல pension. சரியா? இப்போ we'll move to the next thing. So the next question number 9. Mr. Dev, an employee of Messrs. ABC Limited, receives 36,000 as leave salary at the time of retirement on 31st January 2026. Okay. 31 January ரிட்டையர் ஆயிருக்காரு. on the basis of following information determine the amount of taxable leave salary. Leave salaries are next provision. அப்போ basic salary 3,000 per month since 2018. ஓகே, 2018 இருந்து 3,000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சிருக்காரு. பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய மனசு. duration of service 22 years and 8 months. leave to his credit. ஓகே, அது இல்லாமல் அடுத்து leave to his credit at the time of retirement is 12 months. On the basis of 1.5 months entitlement of leave for each completed year of service. If you do not understand this, na ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. This is a very good sum. This is a very good adjustment. அதை சொல்லித்தரத்தான் இந்த சம் நான் எடுத்திருக்கேன். உனக்கு அந்த லைன் புரியலன்னா இட்ஸ் பர்ஃபெக்ட். சொல்லித்தரத்தான் நான் வந்திருக்கேன். If leave to his credit at the retirement of, இது முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு. செகண்ட் பார்ட்ல என்ன கேட்குறான்? If leave to his credit at the time of retirement is 9 months, then what would have been your answer? Further, அது இல்லாம third question, what would be your answer if Mr. Dev was the employee of Rajasthan state government? அதை நம்ம இப்போ முடிவு பண்ணிடலாமா? இந்த டெர்மினல் பெனிஃபிட்ஸ் பூரா கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரலோ என்ன பண்ணிடுவோம்? டெர்மினல் பெனிஃபிட் பல்க் அமௌண்ட்டை வாங்குறோம்னா எக்ஸம்ட். லாஜிக் முடிஞ்சு. தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் எழுதியாச்சு. ரிசீவ் பண்றது எவ்வளோ? 72,000 இல்ல 36. பாவம். ரிசீவ் பண்றது 36,000. எக்ஸம்ட் ஆகிறது will also be 36,000. கவர்மெண்ட் எம்ப்ளாயினா எக்ஸாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வில் ஸ்டார்ட் டூயிங் சம் ஃபார் த ப்ரைவேட் எம்ப்ளாயின்னு. அண்ட் நத்திங் இஸ் சேஞ்சிங், நோ ஃபார்மேட் இஸ் சேஞ்சிங், த சேம் எக்ஸாக்ட் திங். கம்ப்யூட்டேஷன் எழுதுகிறோம். என்ன கம்ப்யூட் பண்ணுறோம்? டாக்ஸபிள் லீவ் சேலரி ஆஃப் மிஸ்டர் வாட் இஸ் ஹிஸ் நேம்? தேவ், ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 26-27. இந்த கொஸ்டின் நம்ம 3 பிரிச்சோம், ஞாபகம் இருக்கா? பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3ன்னு. இது 1, இங்கே 2, இது 3ன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் சால்வ் பண்ணுவோம். ஐ மீன் ஒன்ஸ் யூ சால்வ் த ஃபர்ஸ்ட் பார்ட், மற்ற 2 பார்ட்ஸ்லேயும் ஒன்றும் பெருசாலாம் இல்லைன்னு. பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் இன் ருபீஸ் எல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போ போடல, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே டேரெக்டாக போவோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் என்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் வாங்குகிற இன்கம்மை வில் ரைட் ஃபர்ஸ்ட் இயர். லீவ் சேலரி ரிசீவ்டு. வாட் இஸ் த அமௌண்ட்? 36,000. ஸோ த என்டையர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த சம் இஸ் டு ஃபைண்ட் வெதர் திஸ் 36,000 இஸ் டாக்ஸபிள் ஆர் நாட்னு. லீவ் சேலரிக்கு வி ஹேவ் எக்ஸம்ஷன். சரியா? ஃபஸ்ட்டு லீவ் சேலரி என்னன்னு கேட்டேன்னா, உன் எம்ப்ளாயர் உனக்கு, தம்பி நீ வருஷம் 30 நாள் லீவ் எடுத்துக்கோப்பான்ட்டாரு. 30 days யூ டேக் லீவ், என்ஜாயின்ட்டாரு. பட் நீ என்ன பண்ணுற? பொழப்பு கேட்டு பொழப்பு இருக்கனால வெறும் 10 நாள் தான் லீவ் எடுக்கிற.
அலோவ் பண்ணது 30 days, யூ ஆர் டேக்கிங் ஒன்லி 10 days. அப்போ எக்ஸஸ் எவ்வளோ வேலை செஞ்சிருக்க? 20 days. யார் நீ? எதுக்கு வேலை செஞ்சுட்டேன்? யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் எக்ஸ்ட்ரா 20 days. இப்போ இந்த 20 days அவன் லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லி நீ வேலை செஞ்சிருக்கல்ல, இதை என்ன பண்ற நீ? ரிட்டையர் ஆகிற வரைக்கும் சேர்த்து வச்சு ஒவ்வொரு வருஷமும் சேர்த்து வச்சுட்டே இருக்க. இந்த மாதிரி 20 நாளாக சேர்த்து வச்சுட்டே இருக்க. யூ ஆர் அக்யூமுலேட்டிங் ஆல் யுவர் எக்ஸஸ் லீவ்ஸ். அதெல்லாம் சேர்த்து வச்சு ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு யூ ஆர் கோயிங் அண்ட் ஷோயிங் யுவர் எம்ப்ளாயர், இங்க வர் எவ்ரி இயர் 20 days ஒர்க் பண்ணியிருக்கேன், 20 years ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்போ இவ்வளோ வருஷம் இவ்வளோ நாள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கேன், இத்தனை நாள் நீ லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லி வேலை செஞ்சன்ல, சம்பளம் கொடு, எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடு அப்படின்னு ரிட்டையர் ஆகிறப்ப கேட்கறதுக்கு பேர் தான், உன் எம்ப்ளாயர் காலரை பிடிச்சி கேட்கறதுக்கு பேர் தான் லீவ் சேலரி. கேட்பையா? கேட்கணும். வேலை செஞ்சல்ல, கேட்கணும். ரைட். அப்போ லீவ் சேலரி லெஸ். எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கோ. எப்போ வாங்கினா மட்டும்தான் எக்ஸம்ஷன் கிடைக்கும்? ஒர்க் பண்ணும் போதே வாங்கின எக்ஸம்ஷன் கிடைக்குமா? ரிட்டையர் ஆகும் போது தான். நம்ம படிக்கிறது எல்லாமே டெர்மினல் பெனிஃபிட்ஸ். அப்போ ரிட்டையர் ஆகும்போது வாங்கினா மட்டும்தான் யூ வில் கெட் எக்ஸம்ஷன். வேலை செய்யும் போது வாங்கினா எக்ஸம்ஷன் கிடையாது. எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10 clause 10AA. கிராஜுவிட்டி 1010. பென்ஷன் 1010A. லீவ் சேலரி 1010AA. மதராசா படம் பார்த்துருக்கீங்கள்? 1010AA. ஓகே. அப்போ எவ்வளோ சார் எக்ஸம்ட்னா? we will compare 4 things here. Number 1 என்னன்னா leave credit into average salary per month. Number 2 is 10 months into average salary per month. Number 3 is actual amount received. Number 4 is we have a statutory limit, maximum rupees. Statutory limit எவ்வளோனா it is rupees 25 lakhs. அதிகபட்சம் எவ்வளோ எக்ஸம்ஷன்? 25 lakhs. ஆக்சுவல் அமௌண்ட் 36,000 தான். இவனுக்கு எதுக்கு 25 lakhs எல்லாம்? ஸோ அதாவது இன்கமே 36 தான் இருக்குன்னா அதிகபட்சம் எக்ஸம்ஷன் எவ்வளோ தான் இருக்க முடியும்? 36,000 தான் இருக்க முடியும். அப்போ இது என்ன சார், ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் லாஜிக் இருக்கான்னு கேட்டால் ஒரு சின்ன லாஜிக் இருக்குப்பா. ஷார்ட்டாக சொல்கிறேன், டைம் இல்லை எனக்கு. லீவ் கிரெடிட்னா என்ன அர்த்தம்? லீவ் அலௌடு மைனஸ் லீவ் டேக்கன். அது ஃபார் எக்ஸாம்பிள் நீ 20 years வேலை செஞ்சுருக்க, அப்போ எம்ப்ளாயர் 1 month எவ்ரி இயர் அலோவ் பண்ணிட்டான் லீவு. ஒரு மாதம் எல்லா வருஷமும் லீவ் எடுத்துக்கோன்னு. அப்போ எவ்வளோ மொத்தம் 20 வருஷத்தில் எவ்வளோ மந்த்ஸ் அலோவ் பண்ணியிருக்கான்? 20 years into 1 month. அப்போ 20 years into 1 month அலோவ் பண்ணானா டோட்டலாக 20 months அலோவ் பண்ணியிருக்கானா? பட் நீ தான் என்ன பண்ணுற? ஆஃபீஸே கதின்னு வாழ்க்கையை வாழாமல் வேலையே செஞ்சு வாழ்ந்துட்ட. அப்போ நீ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 months தான் லீவ் எடுத்தேன்னா, இது இருக்குல்ல நீ எக்ஸ்ட்ரா வேலை செஞ்ச 15 மாதம், திஸ் இஸ் கால்ட் ஆஸ் யுவர் லீவ் கிரெடிட். இந்த 15 மாதம் அவன் லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லியும் நீ வேலை செஞ்ச இந்த 15 மாதம் தான் உன்னோட லீவ் கிரெடிட். ரைட்டு. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? இந்த 15 மாதத்துக்கான சேலரி நீ வாங்கிக்கலாமாமா. எக்ஸ்ட்ரா 15 மாதம் வேலை செஞ்சிருக்கல, இந்த 15 monthsக்கான சேலரி நான் வாங்கிக்கலாம். இது 15 months இருந்தா அதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா, லீவ் கிரெடிட்டுக்கு வில் கோ டு ஒர்க்கிங் நோட் நம்பர் 1, சேலரி கண்டுபிடிக்கிறதுக்கு வில் கோ டு ஒர்க்கிங் நோட் நம்பர் 2. கண்டுபிடிச்சிட்டு வருவோமா? இப்போ ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 லீவ் கிரெடிட். கொஸ்டின் போய் பார்க்குறேன் எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு. கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? leave to the credit at the time of retirement is 12 months. They have directly given leave credit. அப்போ some easier sir. இல்லைப்பா, இங்கே தான் twist. 12 months on the basis of 1.5 months entitlement of leave for each completed year of service. நல்லா கவனிச்சுக்கோ. அவன் எம்ப்ளாயர் என்ன பண்ணுறான்னா 1.5 months leave every year கொடுத்துருக்கான். பட் இதில் என்ன தெரியுமா சிக்கல்? இது பை எம்ப்ளாயர். பட் இந்த கம்ப்யூட்டேஷன் பர்பஸ்க்காக உன் எம்ப்ளாயர் என்ன தான் 1.5 months கொடுத்தாலும் நம்ம மேக்ஸிமம் 1 month லீவ் பர் இயர் தான் அலௌடு ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ். லீவ் அலௌடுக்கு 1.5 months இருக்கக்கூடாது. எவ்வளோ மந்த்ஸ் தான் இருக்கணும்? மேக்ஸிமம்
1 month, அதாவது 30 days தான் ஹையஸ்ட் அலவுடு. இப்போ 1.5 months லீவு கொடுத்தனால எவ்வளோ உனக்கு கிடைச்சிருக்கு லீவ் கிரெடிட்டு? 12 months கிடைச்சிருக்குன்னு இங்கே கொஸ்டின் எழுதியிருக்கோம் தெரியுதா? அப்போ தட் இஸ் ராங். யூ ஹாவ் டு கரெக்ட் இட். எப்படி சார் கரெக்ட் பண்ணுறது? பண்ணுவோவா? நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? லீவ் அலவுடு, உன் எம்ப்ளாயர் கொடுத்த லீவு மைனஸ் லீவ் டேக்கன், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும்? நீ எக்ஸ்ட்ரா வச்சிருக்க லீவ் கிரெடிட் கிடைக்குமா? அப்போ லீவ் அலவுட் எவ்வளோன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்துருக்கானே கொஞ்சம் பாருங்களேன். 22 years ஒர்க் பண்ணியிருக்கான், இன்டூ 1.5 months அலோவ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கான்ல. 22 years ஒர்க் பண்ணியிருக்கான், 1.5 monthsன்னு. அப்போது 22 into 1.5 போட்டா 33 months அவன் லீவ் அலோவ் பண்ணியிருக்கான். அப்போ லீவ் டேக்கன் கொஸ்டினில் கொடுத்துருக்கானா? கொஸ்டினில் லீவ் டேக்கன் கொடுக்கல, அதுக்கு பதிலாக டேரக்ட் என்ன கொடுத்துட்டான்? லீவ் கிரெடிட் கொடுத்துட்டான். லீவ் கிரெடிட் இஸ் 12 months. அப்போ இந்த இடத்துல நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 33லேருந்து ஏதோ ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணால் 12 கிடைக்குது. ஸோ 33 minus 12 நான் மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிச்சேன்னா இட் வில் பி 21 months. 21 months இஸ் யுவர் மிஸ்ஸிங் ஃபிகர். வேற கலர் மாற்றி எழுதுகிறேன் பாருங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? அவன் இந்த 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தான், இதை மட்டும் கொடுக்கல, நம்ம மிஸ்ஸிங் ஃபிகராக போட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னு. இப்போ இது சார் கண்டுபிடிச்சோம். ஏன்னா இதை அவன் என்ன பண்ணியிருந்தான்? 1.5 months லீவ் கொடுத்தாதான் திஸ் வில் பி யுவர் லீவ் கிரெடிட். பட் ஆக்சுவலாக எவ்வளோதான் கொடுத்துருக்கலாம்? 1 month தானே கொடுத்துருக்கணும். அப்போனா இதேவே கரெக்டாக போடுறேன். இப்போ திருப்பி போடுறேன் பாரு. லீவ் அலவுடு மைனஸ் லீவ் டேக்கன் வில் கிவ் யூ லீவ் கிரெடிட். அப்போ லீவ் அலவுடு எவ்வளோனா 22 years ஒர்க் பண்ணியிருக்கான்ல, 22 years ஒர்க் பண்ணியிருக்கான்ல, இன்டூ 1.5 1 month. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ லீவ் தந்திருக்கணும்? 1.5 1 1 month தான் ஆக்சுவலாக லீவ் தந்திருக்கணும். அப்போ 22 years இன்டூ 1 month போட்டால் லீவ் அலவுடு வில் பி 22 months. லீவ் அலவுடு வில் பி 22 months. லீவ் டேக்கன் இதுக்கு தான் நம்ம மேலே கண்டுபிடிச்சோம். இதையே நம்ம இந்த மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிச்சோம்ல. லீவ் டேக்கன் வில் நாட் சேஞ்ச். அவன் ஆக்சுவலாக லீவ் எடுத்த மாதம் இது 21 months தான். எப்படி ஃபார்முலா போல 21 months அப்படி தான் இருக்க போகுது. அவன் லீவ் எடுத்தது 21, அதையே மேலே கண்டுபிடிச்சிட்டு வந்தோம் 21 monthsன்னு. அப்போது எம்ப்ளாயர் அலோவ் பண்ணது 22, லீவ் எடுத்தது 21, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1 month இஸ் லீவ் கிரெடிட். வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான் தானே. லீவ் இருந்த லீவெல்லாம் எடுத்துகிட்டு 1 மாதம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கான். அவங்க குடும்பத்துலலாம் சந்தோஷமாக இருப்பாங்க. சரி, அப்போ இந்த இடத்துல லீவ் கிரெடிட் இஸ் 1 month இன்டூ ஆவரேஜ் சேலரி பர் மந்த். அப்போ அதுக்கு தான் நம்ம எங்கே போக போகிறோம்? ஒர்க்கிங் நோட் நம்பர் 2. ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 ஆவரேஜ் சேலரி கண்டுபிடிக்கணுமா? ஆவரேஜ்னு என்னென்ன எங்கே அதை தான் போகலாம் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் 10 months ஆவரேஜ் இருக்கணும்னு. அப்போ இங்கே என்ன சார் சேலரி ஃபார்முலானா, உனக்கு சேலரி சாப்டரில் 10 இடத்துல சேலரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறானா, சேலரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறான்னா அதில் 8 இடத்துல இட் இஸ் ஆல்வேஸ் பிகாம் டிஏ. அந்த வீடியோலேயே பேசியிருப்போம். பிகாம் டிஏ ஷார்ட் ஃபார்ம் ஃபார் பேசிக் சேலரி, டியர்னஸ் அலவன்ஸ் இன் டேர்ம்ஸ், மூணாவது காமனா என்னன்னா கமிஷன் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர். சரியா? பேசிக் சேலரி, கமிஷன் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர், டியர்னஸ் அலவன்ஸ் இன் டேர்ம்ஸ். இந்த 3 ஐட்டத்தோட எல்லாமே பேர் வச்சிருக்கோம். பிகாம் டிஏன்னு பேர் வச்சிருக்கோம். அப்போ இந்த கொஸ்டின்ல போய் பிகாம் டிஏ இருக்கான்னு பார்க்குறோம். பேசிக் சேலரி இருக்கு. பேசிக் சேலரி 3000 per month. 3000. அடுத்து டிஏ இருக்கா? டியர்னஸ் அலவன்ஸ், வேர் ஆர் யூ? ப்ளீஸ் கம். தேர் இஸ் நோ டியர்னஸ் அலவன்ஸ். கமிஷன் இருக்கா? தேர் இஸ் நோ கமிஷன். அப்போ per month salary is 3000. We need latest per month salary, average per month salary. Average of how many months? Average of last 10 months. அப்போ how to find average of last 10 months? Simple. Last 10 months add பண்ணணுமா? Is there any increment given in the question? No increment. அப்போ there is no change in the salary. அப்போ 3000 into 10 months. அப்போ salary of
10 months is 30,000 rupees. அதே ஆவரேஜ் இருக்குன்னு எப்படி பண்றது? டிவைட் பை 10 is 3,000 rupees. சார் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. வச்சிருக்கலாம் தான். எக்ஸாமினர் காமிக்கணுமே. என்ன காமிக்கணும்? ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 10 months எனக்கு எடுக்க தெரியும், ஃபார்முலா ஆவரேஜ் தான் இருக்குன்னு காமிக்கணும்ல. அதுக்கு தான் I'm multiplying by 10 and I'm dividing by 10, which will bring me the same exact answer. Right. So this is the answer. Board வரைஞ்சிருந்துச்சுன்னா you can refer it now. 3,000 is my average salary. இப்போ நான் திருப்பி எதுக்கு திரும்ப கண்டுபிடிச்சா மேலே கொண்டு போய் ஃபிட் பண்ணுறதுக்காக. So 1 month into average salary per month is 3,000. So the maximum amount is 3,000 rupees இருக்கட்டும். அடுத்து இங்கே என்ன பண்ணுறோம்? ஆவரேஜ் சேலரி 3,000 10 months into average salary-யா? அப்போ இது எவ்வளோ வரும்? this will be 30,000 rupees. அப்போ நாளையும் கண்டுபிடிச்சாச்சு. என்ன தேவையோ. ஸோ இந்த இடத்துல 4 விஷயம் இருக்கு. 3,000, 30,000, 36,000, 225 lakhsன்னு. இப்போ இந்த மாதிரி 4 எக்ஸம்ஷன் கிரைட்டீரியா இருக்குன்னா எக்ஸம்ஷனுக்கு whichever is lower பார்ப்போமா ஹையர் பார்ப்போமா? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன். எந்த எக்ஸம்ஷன்ல கம்பேர் பண்ற ஐட்டம்ஸ் வந்தாலுமே it will always be whichever is lower. Reason being exemption lower ஆனதா தான் tax அதிகமாக கிடைக்கும். கவர்மெண்ட் tax அதிகமாக வேணும். So exempt up to whichever is lower of the above. இந்த மேல இருக்க நல்ல lower is 3,000. அப்ப 36,000 இது வாங்கினா லீவ் சேலரி வாங்கினதுல 3,000 is exempt. ரெண்டையும் மைனஸ் பண்ணா your answer will be 33,000 rupees is your answer. And this is how you do leave salary. I hope you enjoyed it. And this is one of the tricky adjustments in leave salary. Bookல இப்படி ஒரு சம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. It was a question from past paper MTP ன்னு. But this is a very nice question. இந்த மாதிரி leave salary கொடுத்து adjustment பண்ண வைக்கிறது. I'll show you the answer. You can either take a screenshot or note it down. Pass பண்ணி I'll scroll it down slowly. So question number 9 முடிஞ்சானா we are done with part 1. Part 2 and 3 is exactly the same. In part 3 already know government employee full amount is exempt, no workings, nothing. Part 2ல என்ன வரப்போகுது? லீவ் எதை மட்டும் மாத்துறான்? லீவ் கிரெடிட்டை மட்டும் மாத்துறான். லீவ் கிரெடிட் at the time of his retirement is 9 months. Then what would have happened? So same workings you go இந்த இடத்துல we took 21 monthsல லீவ் 12 months இருந்துச்சுல்ல, இதுக்கு பதிலாக 9 months சப்ஸ்டியூட் பண்ணா it is the same exact workings. You can redo the sum on your own. எந்த ப்ரொவிஷனும் சேஞ்ச் இல்லை, எந்த ஒர்க்கிங்ஸும் சேஞ்ச் இல்லை. அதுக்கு பதிலாக திருப்பி இன்னொன்று தான் ஒர்க் பண்ணுறதுக்காக திருப்பி கொடுத்துருக்கோம். அதை நம்ம இப்போ கிளாஸில் ஒர்க் பண்ண போதெல்லாம் நமக்கு டைம் இல்லை. இட் வில் பி a waste of our time. Question number 10 involves provisions of detections and other chapters. இப்போ நம்ம இன்னும் படிக்கலை, அதனால we are not working out to this point. We will work out at a later point. Question number 11 போனோம்னா அடுத்தது Mr. Alok Nath is employed with, this is a comprehensive question. This involves multiple items of the chapter with RFA, rent free accommodation, perquisite வருது. அருமையான question இது. Mr. Alok Nath is employed with Messrs. Babuji Limited and is paid the following emoluments. Emolument means salary, remuneration. இதெல்லாம் கொடுக்குறாங்களாம். இந்த benefits எல்லாம் தராங்க வேலை செய்யறதுக்கு. Basic salary of 25,000, dearness allowance. ஆனால் டிஎன்எஸ் முக்கியமான பாயிண்ட் என்ன? நாட் ப்ரொவைடட் இன் டேர்ம்ஸ். ஸோ என்டையர் அமௌண்ட் ஆஃப் 7,250 இஸ் டிஏ இன் டேர்ம்ஸா நாட் இன் டேர்ம்ஸா? நாட் இன் டேர்ம்ஸ் தே ஹவ் கிவன். இப்போ பிகாம் டிஏ சேலரியில் என்ன பண்ணுவோம்? பிகாம் டிஏ சேலரியில் திஸ் டிஏ வில் நாட் பி இன்க்ளூடட் பிகாஸ் பிகாம் டிஏல டிஏ என்னவா தான் இருந்தாகணும்? டிஎன்எஸ் அலவன்ஸ் இன் டேர்ம்ஸாக தான் இருந்தாகணும். அண்ட் ட்ராவல் அலவன்ஸ் 3,000 per month. அலவன்ஸ் தர ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ட்ராவல் அலவன்ஸ் 3,000 per month. 60% ஆஃப் ட்ராவல் அலவன்ஸ் இஸ் நாட் ஸ்பெண்ட் and the balance is spent for office purpose. Okay. Commission 2,500. BCom DA வரும்போது HR அதுக்கெல்லாம் கம்ப்யூட்டேஷன் BCom DA வரும்போது DA in termsல இருந்தாலும் கமிஷன் எப்படி இருந்தாலும் கமிஷன் has to be a percentage of turnover. அப்படி இருந்தா தான் HR வேற எங்க படிச்சோம்? other than போகா கிராஜுவேட்ல other than போகா லீவ் சேலரிங்கெல்லாம் BCom DA எடுப்போம்ல, அது எல்லாத்துக்கும் கமிஷன் as a percentage of turnover இருக்கணும். இது as a percentage of turnover இல்ல அப்ப இந்த கமிஷன் இன்க்ளூட் பண்ண மாட்டோம் BCom DA ல.
என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் 2500 per month இருக்கட்டும். யூனிஃபார்ம் அலவன்ஸ் 2100 per month. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 19200. ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் 8400. போனஸ் டிக்ளேர்ட் டியூரிங் தி இயர்ஸ் 25000. இதில் நீ கவனிக்க வேண்டிய வார்த்தை டிக்ளேர்டுங்கிற வார்த்தை சொல்றேன். ஏன்னு டிக்ளேர்டுங்கிற வார்த்தை சரியா? Professional tax of 2000 is paid by the company on behalf of Mr. Aloknath. நான் ஏன் தெரியுமா இதை ஒன்றா படிச்சு காமிச்சிட்டு இருக்கேன்? நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை சேலரி ரிவைஸ் பண்ணியிருந்தீங்க, ப்ரொவிஷன் படிச்சிருக்கீங்கன்னா நான் ஒவ்வொரு லைனாக படிக்கும் போதும் இதுக்கு எந்த ப்ரொவிஷன் வருங்கிறத ரீகால் பண்ணணும் மனசு. இப்போ இல்லை, எக்ஸாம் போகிற வரைக்கும் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒவ்வொரு லைனுக்கும் இந்த லைனுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா, இந்த லைனுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கா, ஒவ்வொரு தடவை ஞாபகப்படுத்தணும். ஸோ ட்ரை டு ரீகால். நான் சொல்லித்தரேன், பட் நீ யோசி, இதுக்கு இதுதான் இம்பாக்டாக இருக்குமோ நீ யோசி. ஸோ தட் நான் ஒர்க் பண்ணும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே நம்ம இதை கரெக்டாக பண்ணிட்டோம், சந்தோஷம் வரும். இல்லையா நம்ம இதை கரெக்டாக பண்ணல, அப்போ கற்றுக்கணும், ஒரு மோட்டிவேஷன் வரும், ரெண்டுல ஏதோ ஒன்று வரணும். அதான் டார்கெட். டியூரிங் த ப்ரீவியஸ் 25-26 இது நம்ம கரண்ட் ப்ரீவியஸ் இயர்ல he draws salary of April May 2026. there is 50,000 in advance. salary advance வாங்கியிருக்கான். யோசி இம்பாக்ட் என்ன, யோசி திங்க். he is also provided rent free furnished accommodation at Delhi. பாப்புலேஷன் 88 லட்சம். யோசிக்கிறோம், 88 லட்சம் இது கொடுத்துருக்கான். அவங்க ஊர்ல எவ்வளவு பாப்புலேஷன், எனக்கு என்ன இம்பாக்ட் இருக்கு யோசி. ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் ப்ரொவைட் இன் த ஹவுஸ் 50,000 rupees. WDV is 9,000. வீடு கொடுத்தது இல்லாம வீடுக்கு என்ன கொடுத்துருக்கான், ஃபர்னிச்சர் வேற கொடுத்துருக்கான். 50,000 ரூபாய் நம்ம காஸ்ட். அண்ட் ஹையர் சார்ஜஸ் 1,250 ஃபார் ஹையர்டு ஃபர்னிச்சர். எம்ப்ளாயர் அவன் சொந்த ஃபர்னிச்சரும் கொடுத்துருக்கான், ஃபர்னிச்சரை வாடகைக்கு எடுத்து வேற கொடுத்துருக்கான். ரெண்டுக்கும் தனித்தனி இம்பாக்ட் இருக்கு. திங்க் என்ன பண்ணுவோன்னு. Calculate the taxable value of perquisite along with salary taxable in the hands of Mr. Aloknath. Tappo this is a very nice comprehensive sum that involves multiple provisions. Allowance இருக்கு, perquisite allowance வேணுமா allowance இருக்கு, perquisite வேணுமா perquisite இருக்கு, accommodation வேணுமா accommodation இருக்கு, furniture வேணுமா furnitureம் இருக்குன்னு. ஒரு குட்டி வாரிசு படம் இந்த சம்மு. will your answer change? அது இல்லாம செகண்ட் சினாரியோ வேற. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் சம்மு, இதுல இருந்து செகண்ட் சம்மு. will your answer change if the employer recovers 2,500 per month towards such accommodation of Mr. Aloknath? So கொடுத்த வீட்டுக்கு வாடகை வர வாங்கின இந்த எம்ப்ளாயர் வாடகை வாங்கினா 2,500 ரிசீவ் பண்ணனா யாரு, எம்ப்ளாயி கிட்ட இருந்து எம்ப்ளாயர் வீட்டுக்கு ஃப்ரீயா கொடுக்காம 2,500 வாங்கினா அதுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கான்னு கேட்கான். ஒவ்வொன்றா ஹேண்டில் பண்ணுவோம் சரியா? ஒவ்வொன்றா ஹேண்டில் பண்ணுவோம். அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், இவ்வளோ பெரிய சம்மு போகிறப்போ ஒரு ஜென்ரல் நோட் ஒரு ஜென்ரல் அட்வைஸ் என்னன்னா, இவ்வளோ பெரிய சம் யூ ஹேவ் ஓவர்வெல்மிங் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். த ஒன்லி மெயின் திங் யூ ஹேவ் டு டூ வைல் சால்விங் சம் வைல் ப்ராக்டிசிங் ஆர் அன் எக்ஸாம் இஸ் நாட் டு பேனிக். இவ்வளோ இருக்கே, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனா ஒவ்வொன்றா பண்ணுவோம். டேக் இட் ஒன் திங் அட் அ டைம். ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போவோம். இட் இஸ் ஆல் செப்பரேட். ஒன்று சம்மந்தம்லாம் இல்லை, அக்கௌண்ட்ஸ் மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இம்பாக்ட் இருக்குது, ஒவ்வொன்றா தனியாக ஹேண்டில் பண்ணுவோம். சி when you jumble all things together, எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பிசைஞ்சு குழப்பி வச்சிருக்கேன்னா பார்த்தாலே கன்றாவியாக இருக்கும், பார்த்தாலே குழப்பம் பயமாக இருக்கும். பட் ஒன்ஸ் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் செப்பரேட்டிங் ஒன் திங் ஃப்ரம் another, பிரித்து பார்க்க பழகிட்ட வச்சுக்கோயேன், when you can compartmentalize வச்சுக்கோயேன், things will become easier. ஒவ்வொன்றா போவோம். பேசிக் டாக்ஸபிள், டிஏ டாக்ஸபிள், ஒவ்வொன்றா போவோம். அலவன்ஸா குழந்தைய படிக்க வைக்கிற எஜுகேஷன் அலவன்ஸ், எக்ஸாம் எவ்வளோ எக்ஸாம் 100 ரூபா per month, ஒவ்வொன்றா போவோம் சரியா? எல்லாத்தையும் சேர்த்து பார்க்காத, ஒவ்வொன்றும் தனித்தனி. வில் ஹேண்டில் எவ்ரி சிங்கிள் திங் ஆன் இட்ஸ் ஓன் ரைட்டு. அப்போ வந்தோம்னா கம்மி எப்படி இருந்தாலும் ஹெட்டிங் மாறாது இல்லை. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வாட், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் சேலரி தானே கேட்குறாங்க. கடைசி லைனில் சேலரி தான் கேட்குறாங்க. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டாக்ஸபிள் சேலரி ஆஃப் மிஸ்டர் அலோக்நாத், அவர் பேர் ஆமாம் அலோக்நாத், ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 2026-27. நாட் திஸ், இது வேணாம். இது இப்படி 2 கோடு போட்டு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, கண்ணு தெரியலையோ, இங்க ஒன்று இங்க ஒன்று. இப்போ தெரியுதா? தெரியுது. ஸோ பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் எல்லாம் இருக்கட்டும், மறக்காமல் கரன்சி எழுதணும் இன் ருபீஸ். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். ஒவ்வொரு ஐட்டம்ஸாக போவோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? பேசிக் சேலரி 25,000 per month. பேசிக் சேலரி டாக்ஸபிளா எக்ஸம்டா? வாயை திறந்து சொல்லுங்கள். டாக்ஸபிளா எக்ஸம்டா? நைஸ். ஸோ 25,000 per month. இன்கம் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் எப்பவுமே ஒரு மாதத்துக்கு போடுவோமா இல்லை ஹோல் இயருக்கு போடுவோமா?
ஹோல் இயர் போடுவோம். அப்போ எது பர் மந்த்தாக இருந்தாலுமே சம்பளம் வாங்கின முழு பீரியடுக்குமே வில் டூ த கம்ப்யூட்டேஷன். இப்போ 25 to 12 போட்டால் வில் கெட் 3 lakh rupees. 3 lakh. அடுத்த எலிமெண்ட் இருக்கு டியர்னஸ் அலவன்ஸ் நாட் இன் டேர்ம்ஸ் 7250. அப்போ டிஏ நாட் இன் டேர்ம்ஸ் எவ்வளோவாமா 7250 into 12. 7250 into 12 போட்டால் you will get 87,000 rupees. ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்கா? இல்லை, there is no exemption. அதனால it is fully taxable. 7250 per month. அடுத்து என்ன இருக்கு? travel allowance 3000 per month. Okay, remember the provision. ஆஃபீஸ் பர்பஸ்க்காக எந்த அலவன்ஸ் வாங்கியிருந்தாலுமே எக்ஸம்ஷன் எவ்வளோனா அமௌண்ட் எக்ஸம்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஸ்பெண்ட். ஸோ நீ எத்தனை ரூபா ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆஃபீஸ் பர்பஸ்க்காக தட் அமௌண்ட் வில் பி எக்ஸம்ட். ஒன்றும் இல்லை, நீ 1000 ரூபா ரிசீவ் பண்ணுற ஆக்ட் சிம்பிளான கேள்வி இருக்குது. சரி, இப்போ அந்த 1000 வாங்கினல்ல, எதுக்கு வாங்கின? ஆஃபீஸ் பர்பஸ்க்காக வாங்கினல்ல, அதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணன்னு சொல்லு. 1000 ரூபாயை வாங்கிட்டு 800 ரூபா தான் செலவு பண்ணியா, அப்போ எக்ஸ்ட்ரா 200 ரூபா கையில் காசு வச்சிருக்கல, திஸ் வில் பி டாக்ஸபிள். அவ்வளோதான் லாஜிக். வாங்கின காசை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா எக்ஸம்ட், பட் வாங்கின காசில் மிச்சம் இதை கையில் வச்சுருந்தேன்னா தட் வில் பி டாக்ஸபிள். ஸோ இந்த இடத்துல அப்போ நம்ம எடுத்தோன்னே என்ன கேள்வி கேட்குறோம்? ட்ராவல் அலவன்ஸ் எவ்வளோ சாமி வாங்கினேன்னு கேட்குறோம். ட்ராவல் அலவன்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்க? ட்ராவல் அலவன்ஸ் வேர் ஆர் யூ? 3000 per month வாங்கியிருக்கானா? இங்கே இருக்கா? ட்ராவல் அலவன்ஸ் he has received 3000 per month. அப்போ 3000 into 12. 3 12s are 36. 36,000 rupees he has received. Exemption இருக்கா? இருக்கு. Less exempted under section 10 clause 14. All allowances except HRA will be exempt under 10 clause 14 for purpose of exam. Okay? Travel, health, child education, child hostel, uniform, underground allowance, tribal area allowance, allowances provided to employees of transport undertakings, every allowance. Section 10, clause 14. அப்போ எவ்வளோ எக்ஸம்ட்டு அங்கே எழுதணுமா? அமௌண்ட் எக்ஸம்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஸ்பெண்ட். அப்போ வாட் இஸ் என்ன கேட்கணும்? நான் அப்போ கொஸ்டின் இப்போ என்ன பார்க்கணும்? எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்குறோமா? எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்? ட்ராவல் அலவன்ஸ் 3000 ரிசீவ் பண்ணால் 60% ஆஃப் ட்ராவல் அலவன்ஸ் இஸ் நாட் ஸ்பெண்ட். ஆமா, எப்படி கொடுத்துருக்கான் பாரு. நம்ம ஸ்பெண்டை தேடி போனால் அவன் எவ்வளோ செலவு பண்ணான்னு கொடுத்து வச்சிருக்கான். ரைட்டு. அப்போ நான் என்ன பண்ணிடுவேன்? 60% நாட் ஸ்பெண்ட்னா அப்போ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்? அந்த பேலன்ஸ் ஸ்பெண்ட் ஃபார் ஆஃபீஸ் பர்பஸ். ஆமாம். ஸோ அமௌண்ட் ஸ்பெண்ட் இஸ் 40% ஆஃப் ரிசீவ் பண்ண 36,000 ரூபாயில். எந்த 36? இந்த 36ல் 40% he has spent. எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? 100 ரூபா வாங்கினா 60 ஸ்பெண்ட் பண்ணலையாமா? பண்ணல. அப்போ எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்? 40% ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அப்போ போட்டா 36,000 into 40%. Where is percentage in my calculator? Please come. 14,400 is exempt. 14,400 is exempt. So 36ல 14,400 போனால் you will get 21,600. சரியா? அஃபீஷியல் பர்பஸ்க்காக எந்த அலவன்ஸ் வாங்கினாலுமே கேன் அப்ளை திஸ் லாஜிக். யூனிஃபார்ம் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ். அப்போ அஃபீஷியல் பர்பஸ் சொல்லிட்டான்ல. இப்போ அவன் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறக்கு அலவன்ஸ் இல்லை, அவன் பாண்டிச்சேரி கோவான் டூர் போகிறதுக்கு அலவன்ஸ். அந்த ட்ராவல் இல்லை. அவங்க ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு போகிறான், அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளைண்ட் ஆஃபீஸ் போகிறான், அவங்க ஆஃபீஸ்லேருந்து மீட்டிங் போகிறான் எங்கேயாவது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கிளைண்ட்டு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஆஃபீஸ் பர்பஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறது அவனே கொடுத்துட்டான் ஆஃபீஸ் தான். அதனால தான் இது எக்ஸம்ஷன். பர்சனல் அலவன்ஸ்க்குலாம் என்ன கிடையாது, எக்ஸம்ஷன் கிடையாது. அடுத்தது அப்போ ஒவ்வொரு ஐட்டமாக போயிட்டு இருக்கோமா? சோவியர் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, எல்லாத்தையும் அழிச்சிடலாம். க்ளீன் ஸ்லேட்டில் ஆரம்பிப்போம் திருப்பியும். அப்போ ட்ராவல் அலவன்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். இது வரைக்கும் we are done. கமிஷன் 2,500 per month. டைரக்டாக கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமிஷன் டாக்ஸபிளா எக்ஸம்டா? ஞாபகம் வச்சுக்கோ, எவ்ரி திங் இஸ் டாக்ஸபிள். Every income is taxable as long as it is not exempt under any particular section like section 10. Everything is taxable. என்ன வேணாலும் taxable. Commission, don't mind my M ஓட இதெல்லாம் கர்வேச்சர்லாம்.
கமிஷன் 2500 ரிசீவ் பண்ணியிருக்கானா? ஸோ 2500 இன்ட்டு 12, 2.5 இன்ட்டு 12 எவ்வளோ வரும்? 2.5 இன்ட்டு 12 போட்டால் 30,000 rupees you will get. 30,000 rupees fully taxable. அதனால I'm writing in outer column directly பா. Slightly extend this line. ஓகேவா? ஓகே. ஸோ கமிஷன் போட்டாச்சா? கமிஷனுக்கு அடுத்து என்ன வருது? என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் 2500 per month. என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ். சார் இஸ் தர் எனி எக்ஸம்ஷன் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ்? சாரிப்பா, நீ என்டர்டெயின் பண்ணுறதுக்கெல்லாம் ஆக்ட் எக்ஸம்ஷன் தராது. பட் சார் ஐ ஹவ் ஸ்டடிட் சம்வேர். தட் இஸ் நாட் எக்ஸம்ஷன் பா, தட் இஸ் டிரெக்ஷன். டிரெக்ஷன் செக்ஷன் 60 டிரெக்ஷன். பட் த டிரெக்ஷன் இஸ் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். சார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க நீ நினைக்கிறது இல்லைப்பா. திஸ் இஸ் ஆஃபீஸ்க்கு வரவங்களுக்காக டீ காஃபி தரணும்ல, உபசரிக்கணும்ல, அதுக்காக கொடுக்குற அலவன்ஸ் தான் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸு. அண்ட் அந்த டிரெக்ஷன் யாருக்கு மட்டும்தான்? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான். ஸோ என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸு அமௌண்ட் எவ்வளோ? 2500 they are received into 12 போட்டால் you will get again the same amount, 30,000 rupees you will get. எக்ஸம்ஷன் இருக்கா? நோ எக்ஸம்ஷன். டிரெக்ஷன் மட்டும்தான் இருக்குது, அதுவும் கடைசியில் தான் பண்ணணும். அது யாருக்கு மட்டும் தான் பண்ண முடியும்? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் தான் பண்ண முடியும். அப்போ அதை முடிச்சுட்டு அடுத்து போனால் யூனிஃபார்ம் அலவன்ஸ் 2100 per month. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்கம் எழுதிக்கிறேன். யூனிஃபார்ம் அலவன்ஸ் he has received 2100 per month இல்லையா? ஸோ 2100 into 12 போட்டா you will get 25,200 he has received. Sir, is it fully taxable? No pa, no, not fully taxable. There is some official purpose இல்லை. யூனிஃபார்ம் போட்டு தீம் பார்க்க போகிற இல்லை, எங்கே போகிற? ஆஃபீஸ் தான் போகிற. அப்போ இட் இஸ் அன் அஃபீஷியல் எக்ஸ்பெண்டிச்சர். அஃபீஷியல் எக்ஸ்பெண்டிச்சருக்குலாம் எக்ஸம்ஷன் இருக்கா? இருக்கு. ஏன்னா லாஜிக் சொல்லி கொடுத்தேன். அமௌண்ட் எக்ஸம்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஸ்பெண்ட். அப்போ எழுதுறேன் லெஸ் எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10 clause 14 எவ்வளோப்பா எக்ஸம்ட்? அமௌண்ட் எக்ஸம்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஸ்பெண்ட். அண்ட் நான் இங்கே அன்னைக்கே சொன்ன மாதிரி உன்னை புண்படுத்துற மாதிரி திருப்பியும் எக்ஸை ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். எக்ஸ்ன்னு எக்ஸாமில் போய் எக்ஸாமில் எக்ஸ்லாம் ஞாபகப்படுத்தக்கூடாது. அங்கே போய் யூல் ஹேவ் டு, இங்கே மட்டும் இல்லை எங்கேயுமே டு நாட் யூஸ் ஷார்ட் ஃபார்ம்ஸ், ஆல்வேஸ் ரைட் ஃபுல் ஃபார்ம்ஸ். அமௌண்ட் எக்ஸாம்னா எக்ஸாம்னு எழுதணும். எக்ஸாமில் சண்டை போடக்கூடாது, அங்கே வம்பு பண்ணக்கூடாது. சரியா? ஓகே. அமௌண்ட் எக்ஸாம் வாட் இஸ் அமௌண்ட் ஸ்பெண்ட்? வாட் இஸ் அமௌண்ட் ஸ்பெண்ட்? ப்ளீஸ் கம். அமௌண்ட் ஸ்பெண்ட் actual expenditure is 19,200. So 25,200 ரிசீவ் பண்ணா அவனே கொடுத்துறான். 19,200 is spent ன்னு. அப்போ 25,200 minus 19,200 you will get 6,000 rupees. 6,000 rupees will be taxable amount. அடுத்து போனோம்னா next tribal area allowance 8,400. என்ன சார் இது ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ்னா? காட்டு பகுதிப்பா ட்ரைபல் ஏரியானா, வனப்பகுதி. மலை மேலேயோ இல்லை மலைக்கீழையோ ட்ரைபல் ஏரியாவில் போய் போலீஸ்காரோ ஃபாரஸ்ட் ரேஞ்சரோ வேலை செய்வார்ல, அவரை பாராட்டி அவருக்கு சாப்பாடு செலவுக்குலாம் காசு தரணும்ல, அங்கே போய் சாப்பிட்ற வீடு இருக்காது இல்லை, அதுக்காக அவர் கொடுக்குற அலவன்ஸ் தான் ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ். ஸோ அப்போ நல்ல அலவன்ஸ் தான். எக்ஸம்ஷன் இருக்கா? இருக்குப்பா, இருக்கு. என்னதான் சாப்பிட்ற பர்சனலாக கொடுத்தாலுமே அவர் நாட்டுக்காகவும் இந்த ஊருக்காகவும் தானே கஷ்டப்படுறாரு. அப்போ we are giving him a exemption. So what is the amount? 8,400 per annum. கேர்ஃபுல் ஹியர். இத்தனை நேரம் எல்லாத்துக்கும் இன்டூ 12 போட்டிருந்தோம். அதே பழக்கத்தில் இங்கேயும் போட வரும். வச்சான் ஆப்பு. இத்தனை நேரம் பர் மந்த் கூட திடீர்னு குழப்ப நம்பர் பர் annum. எக்ஸாம்ல வில் பி ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் அந்த சம். போட அப்படியே இன்டூ 12 போட்டுருவோம், மார்க் போச்சு, 2 மார்க் போச்சு. யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். இந்த இடத்துல இட்ஸ் நாட் இன்டூ 12, அவன் கொடுத்ததே பர் annum தான். அப்போ டேரக்டா என்ன எடுத்துக்கலாம்? 8,400 you can take it full because per annum ஃபுல் இயருக்கு அவனே கொடுத்துட்டான். லெஸ் exempt under எல்லாம் எந்த செக்ஷன் தான்? 1014 தான். எவ்வளோ சார் எக்ஸம்ஷன்? அமௌண்ட் எக்ஸம்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஸ்பெண்டா? இல்லப்பா, அஃபீஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தான் அந்த லிமிட், அந்த கான்செப்ட் எல்லாம். இது பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர், சாப்பிட்றதுக்கும் அங்கே போய் தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் கொடுக்குற காசு, இதுக்கு அந்த லிமிட் இல்லை. வி ஹேவ் ஃபிக்ஸட் லிமிட். ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் எவ்வளோ எக்ஸம்னா இட் இஸ் எக்ஸம்ட் அப் டு த லிமிட் ஆஃப் 200 per month. ஸோ மேக்ஸிமம் 200 per month. ஸோ யூ வில் கெட் 200 into 12. ஏன்னா 12 மாசம்ல இட்ஸ் 200 per month exemption. ஹோல் இயருக்கு 8,400 வாங்கியிருக்கான். ஹோல் இயருக்கு exempted amount will be 2,400. 12 for 2 சார் 24 இல்லையா? அதனால ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 8,400 minus 2,400. 8,000 minus 2,000 you get
6,000 rupees again. 6,000 rupees is your taxable amount. அடுத்தது போலாமா? அடுத்தது bonus declared during the year is 25,000. போனஸ் என்ன வார்த்தை அழுத்தறாங்க? டிக்ளேர்ட். டிக்ளேர்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். வாய்த்தரன்னு சொல்லுங்க, பரவாயில்ல, யூடியூப் வீடியோ தான் எனக்கு கேட்கும், சொல்லுங்க. டிக்ளேர்னா என்ன? டிக்ளேர்னா கையில காசா கொடுத்துட்டானா இல்ல பே பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கானா? வாட் ஹஸ் ஹி டன்? பேமெண்டா ப்ராமிஸா? Declared means promise. He has not paid you a single amount of that money. He has only promised you that he will pay. Generally, salary is taxed at accrual or receipt, whichever is earlier. Promise பண்ணாலும் சரி, கையில காசு இருந்தாலும் சரி, tax கட்டி ஆகணும், income add பண்ணி ஆகணும். Except bonus. Except for bonus. Only when you receive the money in your hand, அந்த வருஷம் என்ன பண்ணா போதும்? tax கட்டினா போதும். உங்க கையில காசு வந்துச்சா? சொல்லியிருக்கானா ரிசீவ்னு? என்ன சொல்லியிருக்கான்? டிக்ளேர்டு. கையில காசு வரல, போனஸ் கையில காசு வரலன்னா டாக்ஸ் கட்ட வேணாம். ₹1 டாக்ஸ் கட்ட வேணாம். எந்த வருஷம் கையில காசு வருதோ அந்த வருஷம் என்ன பண்ணா போதும்? டாக்ஸ் கட்டினா போதும். ஸோ இந்த இடத்துல ஐ ஷோ டு த எக்ஸாமினர் போனஸ் taxable income will be 0 because not received. So that examiner நான் மறந்துட்டு நினைக்க மாட்டார். Examiner will know this guy has studied. This guy knows that bonus receive பண்ணாம என்ன பண்ண வேணாம்? டாக்ஸ் கட்ட வேணாம். சரியா? ஸோ போனஸ் முடிச்சிட்டோம். I mean it's better you write a note. Note number 1 2 னு போட்டு அங்கே ப்ரொவிஷன் எழுதணும். Generally under head salary income will be chargeable at the earlier of in accrual or receipt. But in case of bonus, salary will be chargeable only when it is actually received. Since bonus is not received during current previous year, it is not taxable during the current previous year. Note number 1. ஓகேவா? அடுத்த என்ன எலிமெண்ட் இருக்கு? Professional tax of 2,000 is paid by the company on behalf of Aloknath. அவன் யார் எனக்கு பே பண்றதுக்கு? எம்ப்ளாயர் சார். கரெக்டுப்பா, எம்ப்ளாயர் எனக்காக பே பண்ணார் இல்லையா? அப்ப எம்ப்ளாயர் என்னோட ஆப்ளிகேஷனை அவரு செலவா நினைச்சு பண்ணாருன்னா வாட் இஸ் இட் கால்ட் அஸ்? இட் இஸ் மை பர்சனல் ஆப்ளிகேஷன் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பே பண்றது. பட் எனக்காக அவர் பே பண்ணியிருக்காராம். அப்போ he has given me a perquisite. He has given me a personal benefit. இல்லையா? அப்போ என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் அவர் பண்ணாருன்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பெய்டு பை எம்ப்ளாயர், இட் இஸ் அ taxable perquisite. taxable perquisite. எனக்காக அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 2,000 rupees பே பண்ணியிருக்காரு. ஸோ 2,000 rupees நான் என்ன பண்ணுறேன்? என் இன்கம்ல ஆட் பண்ணிக்கிறேன். சார் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் இங்கே மைனஸ் பண்ணுவோமே சார். கடைசியில் பண்ணுவோம். கிராஸ் சேலரி கமிஷனுக்கு கடைசியில் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எனக்காக அவன் பே பண்ணியிருக்காருல்ல என் எம்ப்ளாயர், அப்போ நான் இன்கம்ல ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு பெனிஃபிட் தானே அது. பெனிஃபிட்னா இன்கம்ல ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வரும் இல்லை கடைசியில் செக்ஷன் 16 கிராஸ் சேலரி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மைனஸ் பண்ணிப்பேன். சரியா? ஓகே. During the previous year 25-26 he draws salary of April and May 2026, that is 50,000 in advance. என்ன நடந்திருக்கு பாருங்களேன். அடுத்த வருஷத்தோட சேலரிய இந்த மார்ச்லயே வாங்கிட்டான். நம்ம அட்வான்ஸ் சேலரியாமா இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். salary is chargeable, salary is taxable on accrual or receipt whichever is earlier னு. அப்போ ஒன்னா அக்ரூவானு ரிசிப்ட் ஆகணும். ரெண்டுல எது ஒன்று நடந்தாலும் என்ன பண்ணிடுவேன்? டாக்ஸ் போட்டுருவேன். இது அட்வான்ஸ் சேலரினா அடுத்த வருஷம் சேலரினா அக்ரூவ் ஆகலை, பட் கையில் காசு வந்துருச்சு இல்லை, ரெசிப்ட் ஆயிடுச்சு இல்லை, அப்போ இட் இஸ் டாக்ஸபிள். ஸோ அட்வான்ஸ் சேலரி ரிசீவ்டு வந்துருச்சு. வாட் இஸ் த அமௌண்ட்? ஹி ஹஸ் given the amount directly 50,000 rupees. So we'll take that 50,000 rupees. Next, he is also provided a rent-free furnished accommodation at Delhi. Population 88 lakhs. அப்போ அடுத்து என்ன பெனிஃபிட் தராருன்னா ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். அப்படின்னு என்ன சார்? ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு தங்குறதுக்கு உன் எம்ப்ளாயர் ஃப்ரீயாக வீடு கொடுத்துருக்கான். நீ வாடகை வீடு எடுத்து தங்குற அவனுக்கு காசு தரான்னா தட் இஸ் கால்ட் அஸ் HRA, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். பட் இதுவே எம்ப்ளாயர் உனக்கு வீடே கொடுத்துட்டாருன்னா தட் இஸ் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், RFA, ஹவுஸ் அகாமடேஷன். சரியா? எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது? தான் சொல்லித்தரேன். வில் கோ டு ஒர்க்கிங் நோட் நம்பர் 1. ஒர்க்கிங் நோட் நம்பர் 1 போய் RFA கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி உனக்கு ப்ரொவிஷன் தெரியணும்ல. RFA, let's say employer is giving his own house to you னா, அவர் சொந்த வீடை தராருன்னா இட் இஸ் வெரி சிம்பிள்ப்பா. அந்த வீட்டோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம், டாக்ஸ் போடுறோம். ரிமெம்பர் தேர் இஸ் நோ எக்ஸம்ஷன் ஹியர். ₹1 எக்ஸம்ஷன் கிடையாது.
அப்போ எதுக்கு சார் ஃபார்முலானா, எதுக்கு சார் கான்செப்ட்னா, அந்த வீட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. உனக்கு கிடைச்ச வீட்டோட வேல்யூ அதான் உனக்கு பெனிஃபிட். பெனிஃபிட் சேலரியில் ஆட் பண்ணுவோம். அப்போ அந்த வீட்டோட வேல்யூ எவ்வளோன்னா, இட் இஸ் ஒரு சைஸை பொறுத்து பர்சன்டேஜ் மாறும். இட் குட் பி எய்தர் 5% ஆர் 7.5% ஆர் 10% ஆஃப் சேலரி. என்ன சார் 3%? யாருக்கு இந்த 3%னா, நீ இருக்க ஒரு சின்ன ஊர், மக்கள் கம்மியாக தான் இருக்காங்க, பாப்புலேஷன் கம்மியாக இருக்கு. அப்போ உங்க ஊர்ல ரெண்ட் கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்கும் இல்ல, அதனால கம்மி பர்சன்டேஜ் 5%. நீ இருக்க ஊர்ல பாப்புலேஷன் லெஸ் தேன் 15 lakhs இருக்குன்னா 5% தான். பட் இதுவே நீ இருக்க ஊர்ல பாப்புலேஷன் ஒரு மாதிரி மிடிலா இருக்கு, ஓகேவா இருக்கு, நிறைய பேர்ல கொஞ்சம் பேர்ல இருக்கும், அப்படின்னா மிட் சைஸ் ஊர்ல, மிட் சைஸ்னா என்ன, 15 lakhsல இருந்து 40 lakhsக்குள்ள உங்க ஊர்ல பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா மிட் சைஸ் ஊர் 7.5% ஆஃப் சேலரி. இதுவே நீ பெரிய ஊர்ல இருக்க, பெரிய ஊர்னா என்ன, நிறைய பேர் இருக்க ஊர்ல இருக்க, அப்ப ரெண்டு நிச்சயமே எப்படிதான் இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். இஃப் யார் தமிழ்நாடு, அப்படி தமிழ் நான் பேசி கவனிக்கிறேன் நீ, அப்படி தமிழ்நாடு தான், கோயம்புத்தூருக்கும் திருச்சிக்கும் சென்னைக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கும். வந்து பாரு, கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு சைஸ் வீடு, ஒரு கெப்பாசிட்டி இருக்க வீடு 5000 ரூபாய்க்கு வாடகை எடுக்க முடியும்னா, த சேம் ஹவுஸ் வில் காஸ்ட் யூ 15,000 இன் சென்னை. ஒரே வீடு சேம் சைஸ், கோயம்புத்தூர்ல இருந்துச்சுன்னா 5000, சென்னையில இருந்துச்சுன்னா 15,000. ஏன்? பாப்புலேஷன், அதான் காரணம். சரியா? ஸோ மிகப்பெரிய ஊர்ல இருக்கன்னா, நிறைய பேர் இருக்காங்கன்னா 10% யாருக்கு வரும்? உங்க ஊர்ல 40 lakhsக்கு மேல பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா வில் டேக் 10% ஆஃப் சேலரி. அப்ப எப்படி சார் எடுக்கிறது? லிட்சே நீ சென்னையில் இருக்க, உன் சம்பளம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா. அப்ப என்ன பண்ணிடுவோம், சென்னையில வீடு வேல்யூ கண்டுபிடிக்க 10% ஆஃப் 1 lakh RFA வில் பி 10,000 rupees. இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம சமக்கு வருமா? கான்செப்ட் புரிஞ்சு இல்ல? சமக்கு வருவோம். இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான், இவர் எந்த ஊர்ல இருக்காராமா, அவர் எங்கேயோ இருந்துவிட்டோம், பாப்புலேஷன் கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா? டெல்லியில் இருக்காரு, பாப்புலேஷன் இஸ் 88 lakhs. அப்போ 5%, 7.5%, 10%? ஸோ RFA வில் பி 10% ஆஃப் சேலரி. அப்ப சேலரிக்கு என்ன சார், பிகாம் டிஏ எடுப்போமா எப்பவும் போலனா? இல்ல, சொன்ன ஞாபகம் இருக்கா? 10 இடத்துல நீ சேலரி ஃபார்முலா யூஸ் பண்றனா, அதுல 8 இடம் எப்பவுமே பிகாம் டிஏ தான் வரும். 2 இடத்துல டிஃபர் ஆகும். ஒன்னு வாஸ் போகா கிராஜுவிட்டியில, போன வீடியோல படிச்சோம். இன்னொன்னு RFA, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். அப்ப என்ன சார் போடுவோம்? எல்லாத்தையும் எடுப்போம்ப்பா, எல்லாத்தையும் எடுப்போம். எதெல்லாம் எடுப்போம்னா, பேசிக் சேலரி, டியர்னஸ் அலவன்ஸ், அதர் டாக்ஸபிள் அலவன்ஸ், அதர் அலவன்சஸ் தட் ஆர் டாக்ஸபிள், ஞாபகம் வச்சுக்கோ, டாக்ஸபிள் மட்டும் தான் எடுப்போம். போனஸ், கமிஷன் எப்படி இருந்தாலும் எடுப்போம், பர்சன்டேஜ் நாட் பர்சன்ட் எப்படி இருந்தாலும் எடுப்போம். கடைசியா அதர் மானிட்டரி இன்கம், அதர் மானிட்டரி இன்கம் எக்ஸ்க்ளூடிங் பர்க்விசைட்ஸ். அவனுக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் இது மட்டும் தான், பர்க்விசைட்ஸ் மட்டும் தான். ஸோ பர்க்விசைட்ஸை தவிர வில் இன்க்ளூட் எவ்ரிதிங், என்ன இருந்தாலும் எடுத்துப்போம். அப்போ நம்ம இதெல்லாம் போட்டு இதோட டோட்டல் எவ்வளோ வருதோ இதில் தான் எவ்வளோ போடுவோம், 10% போட்டால் RFA கிடைச்சிரும், முடிஞ்சு. அண்ட் இதுதான் இந்த சம்லேயே இருக்கிறதுலே பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட். இதுக்கு தான் அதிக வெயிட்டேஜ் இருக்கும், செப்பரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டா. அப்போ நான் ஒவ்வொன்றா பார்த்து எழுதிட்டா, கொஸ்டின் போய் நீங்கள் கொஸ்டின் பார்த்து எனக்கு சொல்லுங்க, அப்போ தான் எழுதுவேன், சொல்லணும் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் பேசிக் சேலரி எவ்வளோ இருக்குன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 3 lakhs. அடுத்து டியர்னஸ் அலவன்ஸு, முக்கியமான பாயிண்ட், இட் ஹேஸ் டு பி இன் டேர்ம்ஸ்பா. இந்த இடத்துல இன் டேர்ம்ஸ் இருந்தால் மட்டும்தான் எடுப்போம். இங்கே இன் டேர்ம்ஸில் இருக்கா, கொஸ்டினில் கொடுத்தா ஞாபகம் இருக்கா, டியர்னஸ் அலவன் நாட் இன் டேர்ம்ஸ் எழுதணும்ல, அப்போ இன் டேர்ம்ஸ் இல்லை, எடுக்க மாட்டோம். அதர் டாக்ஸபிள் அலவன்ஸ், வேற ஏதாவது கொஸ்டினில் டாக்ஸபிள் அலவன்ஸ் இருந்துச்சா, டாக்ஸபிள் அலவன்ஸ், அப்போ நான் போய் மேலே பார்க்குறேன் என் ஒர்க்கிங்ஸில் டாக்ஸபிள் அலவன்ஸ் ஏதாவது இருந்துச்சான்னு. டிஏ எடுக்க மாட்டேன். ட்ராவல் அலவன்ஸ் இருக்குது, ட்ராவல் அலவன்ஸில் டாக்ஸபிள் இஸ் 21,600. வேறு என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் இருக்குது, 2 இருக்குது. யூனிஃபார்ம் அலவன்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாத்துலையும் எந்த எடுப்பேன்னா டாக்ஸபிள் அமௌண்ட்டை மட்டும் தான் எடுப்பேன். எக்ஸாம்ஷனை மைனஸ் பண்ணது போக டாக்ஸபிள் இருக்குல்ல, இதனால தான் எப்போவுமே டூ RFA at the last. கொஸ்டினில் ஸ்டார்டிங்கில் கொடுத்தாலும் பரவாயில்ல, டூ RFA at the last. ஸோ வந்துட்டு இதெல்லாம் கையோடு இருக்கும் நமக்கு. சரியா? அப்போ இதெல்லாம் பார்த்து எரிய ட்ராவல் அலவன்ஸ் 21,600, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் 30,000 அண்ட் யூனிஃபார்ம் அலவன்ஸ் 6,000, ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் 6,000. இதான மற்ற அலவன்ஸ் எல்லாமே. இதை கொண்டு போய் நான் அப்படியே இங்கே ஆட் பண்ணுறேன். டாக்ஸபிள் அலவன்ஸ் எதெல்லாம் இருக்குன்னா நான் அங்கேருந்து பார்த்து எழுதுறேன், அதுவும் புதுசாலாம் பண்ணல. ட்ராவல் அலவன்ஸ் இஸ் 21,600. அடுத்து என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் இஸ் 30,000.
யூனிஃபார்ம் அலவன்ஸ் இஸ் 6,000, ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ் இஸ் 6,000. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 21,600 plus 30,000 plus 6,000 plus 6,000. You will get 63,600. taxable allowance ஆட் பண்ணா ஏன் இப்போ நான் அதர்னு வச்சிருக்கேன், டிஏவை தவிர மற்ற எல்லாமே, ஏன்னா டிஏ இன் டேர்ம்ஸாக மட்டும் தான் இருக்கணும். மற்ற அலவன்ஸ்லாம் taxable allowance இருந்தாலே எடுத்து போகணும். வீல் இன்க்ளூட் ஆல் அதர் taxable allowancesன்னு. அதை முடிச்சுட்டு நமக்கு போனஸ் வேணுமா? டு வி ஹேவ் போனஸ் இன் திஸ் கொஸ்டின்? இருக்கு சார், போனஸ் இருக்கு. அப்போ எடுத்துக்கலாமா? ஏன்னா போனஸ் எப்படி இருக்கணும், ரிசீவ் பண்ணியிருக்கணும். இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான், டிக்ளேர் தான் பண்ணியிருக்கான். அதனால நம்ம போனஸ் எடுக்கல. சி திஸ் இஸ் வெரி குட் கொஸ்டின். இட் இஸ் மல்டிபிள் ஏரியாஸ்ல நம்ம நாலேஜ். போனஸ் இருக்கு ஆனா எடுக்க மாட்டோம். எவ்வளவு அழகு இல்லை. அடுத்து கமிஷன். கமிஷன் இருக்கா கொஸ்டின்ல? இருக்கு. எவ்வளோ? 30,000 கமிஷன் இங்க இருக்கு பாத்தீங்களா? கமிஷன் 30,000. அப்போ வில் ரைட் கமிஷன் 30,000. சார் இது பர்சன்டேஜ் இல்லை சார், தேவையில்லை. எப்படி வேணாலும் இருக்கலாம். இங்கே மட்டும் நார்மலாக பர்சன்டேஜ் வரும் பிகாம் டிஏல. பட் இங்கே கேன் பி எனி திங், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதர் மானிட்ரி இன்கம். அப்போ இதை தாண்டி வேற ஏதாவது மானிட்ரி இன்கம் இருக்கா? நான் பேசிக் எடுத்துட்டேன், டிஏ எடுக்க தேவையில்லை, டிக் போடல கன்சிடர் பண்ணிட்டேன். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு பை எம்ப்ளாயர். சார் எடுப்போமா சார்? யோசிங்க, எடுப்போமா? என்ன எழுதுனீங்க? அதர் மானிட்ரி இன்கம் எக்ஸ்க்ளூடிங் பர்க்விசிட்ஸ் எழுதியிருக்கேன்ல. ஐ இன்க்ளூட் எவ்ரிதிங் பட் பர்க்விசிட்ஸ். ஐ நாட் இன்க்ளூட் பர்க்விசிட்ஸ். அப்போ இதையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் இட் இஸ் மை பர்க்விசிட். அட்வான்ஸ் சேலரி எடுப்பனா சார்? அட்வான்ஸ் சேலரி அவசியம் இல்லைப்பா. அட்வான்ஸ் சேலரி இஸ் நாட் கரண்ட் பீரியட் சேலரி. அவன் எந்த பீரியடுக்கு அந்த வீடு ஆக்குபை பண்ணியிருக்கானோ அதுக்கு மட்டும் என்ன பண்ணால் போதும், அட்வான்ஸ் சேலரி எடுத்தால் போதும். ஃபியூச்சர் பீரியட் சேலரியில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதர் மானிட்ரி இன்கம் வில் பி 0. இப்போ ஆட் ஆல் ஆஃப் இட்னா 3 lakhs plus 63,600 plus 30,000. I will get 3,93,600. I mean கண்ணு தெரியாது, but still வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ண போறேன், எதுக்காக கண்டுபிடிச்ச ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? ஐ ஆட் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சேலரி. எதுக்காக? இன்டூ 10% போட்டா ஐ வில் கெட் மை ஆர்எஃப்ஏ அமௌண்ட். ஸோ 3,93,600ல இன்டூ 10%, ஒரு ஜீரோ மட்டும் குறைச்சிக்கலாம், 39,360. திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் மை ஹவுஸ். அப்படியே கொண்டு போய் இங்கே அழகாக எழுதிட்டேன் பாரு, 39,360 rupees. Wow, satisfaction. ரைட்டு. ஸோ வீடு எழுதியாச்சு, கொஸ்டின் போகிறேன் திருப்பியும். வேற ஏதாவது கொடுத்துருக்கானு பார்த்தா ஃபர்னிச்சர் கொடுத்து வச்சிருக்கான் பாரு. ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் ப்ரொவைட் இன் த ஹவுஸ் 50,000, WDV is 9,000 rupees. ஆமா. அப்போ இதை என்ன சார் பண்ணுறது? இது பத்தாம கொடுத்து வச்சிருக்கானேன்னா, லிசன் சொல்லித்தரேன். அது தர வந்திருக்கேன். வீடுக்கு we are done. ஏன்னா சொந்த வீடாக இருந்தால் ப்ரொவிஷன் என்னது? சொந்த வீடாக இருந்தால் 5%, 7.5%, 10%. இதுவே எம்ப்ளாயரே வாடகைக்கு எடுத்திருக்கான், ரெண்டட் ஹவுஸ், அவன் வாடகைக்கு எடுத்து உனக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான்னா அங்கே என்ன பண்ணலாமாம்மா? யூ வில் கம்பேர் ரெண்ட் பெய்டு பை எம்ப்ளாயர் ஆர் 10% ஆஃப் சேலரி, whichever is lower. ரெண்டை கம்பேர் பண்ணி. சரி, திஸ் இஸ் த ப்ரொவிஷன். சொந்த வீடு இருந்தால் 5, 7, 7.5, 10. இதுவே ரெண்டட் ஹவுஸ்னா அவன் பே பண்ண ரெண்ட்டை கம்பேர் பண்ணுற 10% ஆஃப் சேலரி, ரெண்டில் whichever is lower போட்டார ப்ரொவிஷனல் தான். அடுத்து இப்போ கொஸ்டின் அடுத்து பாயிண்ட் ஃபர்னிச்சர் கொடுத்துருக்கான் இல்லையா? இட் இஸ் வெரி சிம்பிள். ஃபர்னிச்சர் என்ன பண்ணலாம்னா, நமக்கு என்ன தேவை? வேல்யூ ஆஃப் பர்க்விசிட் தேவை. எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்னு தேவை எம்ப்ளாய்க்கு. அதை தான் நம்ம இன்கம்ல ஆட் பண்ணிருக்கோம். எவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சா? வெரி சிம்பிள். இட் இஸ் சிம்பிளி 10% ஆஃப் காஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோ, என்ன வார்த்தை சொல்கிறேன், ஹைலைட் பண்ணுற பாரு. என்ன வார்த்தை இது? காஸ்ட். அண்ட் என்ன இல்லை? WDV இல்லை. இட் இஸ் 10% ஆஃப் காஸ்ட். கொஸ்டினில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக they will give you WDV தேவையில்லாமல். பட் வில் சிம்பிளி சி வாட் இஸ் காஸ்ட் அண்ட் வில் டேக் 10%. அப்போ இந்த கொஸ்டினில் ஃபர்னிச்சர் காஸ்ட் கொடுத்துருக்கானா? 50,000 rupees காஸ்ட் கொடுத்துருக்கானா? காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் இஸ் 50,000 rupees. அப்போ 10% ஆஃப் 50,000 rupees. 10% ஆஃப் 50,000 rupees which will be 5,000. அப்போ ஒரே ஒரு ஃபர்னிச்சர் தானா சார்? நல்லா பாரு,
அண்ட் அது ஒரு ஃபர்னிச்சர். ஹையர் சார்ஜஸ் 1250 ஃபார் ஹையர்டு ஃபர்னிச்சர். அப்போ தே ஆர் கிவிங் யூ 2 ஃபர்னிச்சர். ஃபர்ஸ்ட் ஓன், செகண்ட் சொன்ன ஸ்டார்டிங்லேயே வாடகைக்கு எடுத்து கொடுக்குறான்னு ஹையர்டு ஃபர்னிச்சர். ஹையர்டு ஃபர்னிச்சர் எவ்வளோக்கு தரான்? ரெண்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்காம? எஸ் பெய்ட் ரெண்ட் ஆஃப் 1250. 1250 அவனே பே பண்ணான். ஸோ வில் ஆட் போத். 5000 plus 1250 add பண்ணா you will get 6250. கரெக்டா? 6250 you will get. Okay, I want you to think. இந்த question நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம கடைசியா பண்ணதுல there is one small I'll call mistake. What have we done? Higher charges was 1250 per month. தெரியுதா? per month. நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் இங்க 1250 அப்படியே பல்கா எடுத்துட்டேன். So it was 1250 into 12. 1250 into 12 போட்டா you will get 15,000 rupees. 15,000 rupees. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா your answer will be 20,000. ஏன் சார் இங்க இந்த 10%லாம் போடலையே? ஏன் போடல? ஏன்னா ஃபர்னிச்சரை வாடகைக்கு நம்ம டேரக்ட் என்ன பண்ணிக்கலாம், அவன் எம்ப்ளாயர் எவ்வளோ பே பண்ணியிருக்கானோ அந்த அமௌண்ட் பே பெனிஃபிட் எடுத்துக்கலாம். எம்ப்ளாயர் என்ன ரெண்ட் பே பண்ணுறானோ அந்த அமௌண்ட்டை பெனிஃபிட் வேல்யூ எடுத்துக்கலாம். சொந்த ஃபர்னிச்சராக இருந்தால் தான் காஸ்ட் எடுப்போம் 10%லாம். ஹையர் பண்ண ஃபர்னிச்சருக்கு எப்படி காஸ்ட் தெரியும்? இது ஏன் அசெட்டில் இல்லை, பில் இல்லைல்ல, காஸ்ட் தெரியாது. ஸோ யூ கேன் டைரக்ட்லி டேக் ஹையர் சார்ஜஸ்னால் என்ன? வாடகை. ஹையர் பெய்டு பை எம்ப்ளாயர். அந்த ஃபர்னிச்சருக்கு அவன் என்ன அமௌண்ட் வாடகையாக பே பண்ணியிருக்கணும், யூ கேன் டைரக்ட்லி கன்சிடர் தட் அமௌண்ட், யூ கேன் டைரக்ட்லி டேக் தட் அமௌண்ட். தெர் இஸ் நோ இஷ்யூஸ். ஸோ ஐம் கோயிங் அண்ட் புட்டிங் தட் அமௌண்ட். வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர் ப்ரொவைடட் பை எம்ப்ளாயர். வாட் இஸ் த அமௌண்ட் ப்ளீஸ்? 20,000 எழுதணுமாங்க? 20,000 rupees. ஸோ வித் திஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோமானா வி ஹவ் கவர்டு. இந்த செகண்ட் சினாரியோ தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் சினாரியோவில். அப்போ சம் முடிஞ்சா சார் இப்படின்னு நமக்கு தோணும். இவ்வளோ பெரிய சம் போட்டு முடிச்சோன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் ஒரு ரிலீஃபில் ஐயோ அப்பா முடிஞ்சுன்னு தோணி அடுத்த சம் போக தோணும். போயிடாத ஒன்று ஒளிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதெல்லாம் ஆட் பண்ணால் வாட் வி கெட் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் சேலரி. எப்படி இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து ஆட் பண்ணால் வாட் வி கெட் இஸ் கால்ட் அஸ் கிராஸ் சேலரி. நான் இங்கே ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஆட் பண்ண டைம் இல்லை. ஆட் பண்ண டோட்டல் வில் பி 5,91,960 rupees gross. Whenever there comes a gross, which means the next step will always be you will deduct something. Deductions minus பண்றதான் gross கடுத்த வேலை. Deductions under section 16. Salaryல எல்லா deductionsம் section 16ல தான் இருக்கு. 3 deduction தான் இருக்கு மொத்த section 16லயே. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எல்லாருக்கும் கிடைக்கும், salary வச்சிருந்தாலே கிடைக்கும். செகண்ட் எஸ் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ்க்கான டிரெக்ஷன் யாருக்கு மட்டும் தான் கிடைக்கும்னு சொன்னா அப்படியே சொன்ன ஞாபகம் இருக்கா? இன்கம் எல்லாருக்கும் சார்ஜபிள், எக்ஸாம்ஷன் டிரெக்ஷன் யாருக்கு மட்டும் தான் கிடைக்கும்? திங்க், ப்ளீஸ் திங்க், டோன்ட் ஃபெயில் மீ. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். கரெக்ட். நம்பர் த்ரீ என்ன டிரெக்ஷன் எல்லாருக்கும் கிடைக்கும்னா யூ கெட் சம்திங் கால்ட் அஸ் ப்ரொஃபஷனல் டேக்ஸ். எவ்வளோ பே பண்ணியிருக்கியோ அது நீ பே பண்ணாலும் சரி, உன் எம்ப்ளாயர் பே பண்ணாலும், யார் பே பண்ணாலும் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணியிருந்தா யூ வில் கெட் டிடக்ஷன். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எல்லாருக்கும் எவ்வளோ சார் கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்கும்பா. எவ்வளோ கிடைக்கும்? 50,000 ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். ஓல்டு ஸ்கீமில் 50,000, நியூ ஸ்கீமில் 75,000. நியூலாம் அப்புறம் தனியாக பார்த்துக்கலாம். ஓல்டில் 50,000. என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது, ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மட்டும் தான். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பே பண்ணது கிடைக்கும். மேலே சொல்லியிருந்தேன்னா எம்ப்ளாயர் கொஸ்டின் போய் பார்த்துக்கோங்க. எம்ப்ளாயர் பே 2,000, அந்த 2,000 you can claim as deduction here. 2,000 you can claim as deduction here. அப்போ அது ரெண்டையும் ஆட் பண்ணா your total amount of deduction is 52,000 rupees. So your answer 5,91,960 was your income. அதிலிருந்து 52,000 மைனஸ் பண்ணா your answer will be 5,91,960 minus 52,000. 5,39,960 rupees. And you have successfully completed a comprehensive entire sum involving many provisions, including complex provisions on. If you understood this now,
If you are able to comprehend, if you are able to solve this together with me now, be proud of yourself. You have reasonably mastered salary provision புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் சார்? அப்போ இது கிராஸ் சேலரினா நெட் சேலரின்னு வைக்கலாம்ப்பா, ஒன்றும் தப்பு இல்லை, யாரும் திட்ட மாட்டாங்க. பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், எந்த ஹெட்டோட கடைசி ஃபைனல் ஆன்சருமே, ஹெட்டோட ஃபைனல் ஆன்சருமே வில் யூஸ் த நேம் ஆஃப் த ஹெட். we will call this as income from head salary. அந்த ஹெட்டோட பேரை we will use it as the last part. லாஸ்ட் பார்ட்டா அதை யூஸ் பண்ணுவோம். சரியா? I'll scroll the answer. You can see, you can take a screenshot or check your answer that you have done with it. பாஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க ஆன்சரை. I'll show it to you. Working notes I'm showing you. Allowance in the list, taxable allowance add பண்ணோம்ல, இந்த லிஸ்ட் இங்க இருக்கு. Okay, we'll look question number 12. Question number 12 புது கான்செப்ட் எதுவுமே இல்லை. It is only a question containing of old concepts in a new format. So what is happening in question number 12 na, they have given us two options. தம்பி ஒரு எம்ப்ளாயி இருக்காருப்பா, அவருக்கு பேசிக் சேலரி, டிஏ, அலவன்ஸ், லோஸ்க்கு எல்லாம் இவ்வளோ இருக்கு. இப்போ அவர் வந்துட்டு ஹெச்ஆர்ஏ வாங்குறதா இல்லை எம்ப்ளாயி கிட்ட இருந்து வீடே வாங்குறதா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்காராம். அப்போ எது வாங்கினா அவருக்கு டேக்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி சொல்கிறாங்க. ஹெச்ஆர்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ஒன்னா வீட்டுக்கு அலவன்ஸ் வாங்குறாரு, அப்படின்னா வீடே வாங்குறாரு. ரெண்டை கால்குலேட் பண்ணி பார்த்து ரெண்டுல எது பவர் கம்மி டேக்ஸ் வரும் அப்படின்னு முடிவு பண்ண சொல்றாங்க. எப்படி முடிவு பண்றது? ரெண்டுல எந்த இதுல இன்கம் கம்மியா இருக்கும், கிராஸ் டோட்டல் இன்கம் ரெண்டுல எது கம்மியா இருக்கும், தட் வில் பி த பெட்டர் ஆப்ஷன். இந்த சம் நான் போர்டில் போட போறேன்னா இல்லை, பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் நோ நியூ கான்செப்ட். ஹெச்ஆர்ஏவும் பழசு, ஆர்எஃப்ஓவும் பழசு, சேம் கான்செப்ட். என்ன பண்ணணும், ஐ கைட் யூ, யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன், நோ நியூ கான்செப்ட். மிஸ்ஸஸ் பிரதான், his name, is offered an employment by Messrs Monthly Limited at the basic salary of 24,000. So their basic salary, Mrs. Pradhan oda basic salary is 24,000 per month. இப்போ என்ன பண்ணிப்போம், ஃபுல் நார்மல் கம்ப்யூட்டேஷன் போடுவோம். இப்படி போட்டு ரெண்டு கம்ப்யூட்டேஷன் போடுவோம்ல. பேசிக் சேலரி 24,000 into 12 போட்டா எவ்வளோ வரும்? 24,000 into 12 போட்டா 24 into 12 போட்டா 2,88,000 வரும். ஸோ இங்கே என்ன எழுதிடுவோம், 2,88,000 will be fully taxable. இப்படிதான் ஒவ்வொரு ஐட்டமா போட போறோம். நான் போடல, நீங்க போடுங்க. அதர் அலவன்சஸ் அக்கார்டிங் டு ரூல்ஸ் ஆஃப் கம்பெனி வேற அலவன்ஸ் தராங்கன்னா, டியர்னஸ் அலவன்ஸ் நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி ஃபார் கால்குலேட். அப்போ என்ன, நாட் இன் டேர்ம்ஸ்ல இல்ல. அப்போ என்ன டாக்ஸ் கட்ட வேணாமா? அப்படிலாம் இல்லை, எல்லா இன்கமுக்கும் டாக்ஸ் கட்டணும். இன் டேர்ம்ஸ் நம்ம டாக்ஸ் கட்டணும். அப்போ இந்த நாட் இன் டேர்ம்ஸ் என்ன பண்றது? சேலரி இந்த பிகாம் டிஏ கால்குலேஷன்ல வராது. இப்போ ஹெச்ஆர்ஏக்கு 40% ஆஃப் சேலரி போடுறோமா, 40%ல டிஏ இன்டர்ம்ஸ் இருந்தால் மட்டும்தான் எடுப்போம், நாட் இன்டர்ம்ஸ்னு இருக்க மாட்டோம். அங்கே மட்டும்தான் இம்பாக்ட். டாக்ஸ் கட்டுறதுக்கும் கட்டாததுக்குலாம் என்ன கிடையாது, ஒரு இம்பாக்டும் கிடையாது. அப்போ அடுத்து என்ன, டிஏ எவ்வளோவாமா டாக்ஸ் கட்டணுமா? 18% ஆஃப் பேசிக் சேலரியா. அப்போ 2,88,000ல 18% எவ்வளோ போட்டா 2,88,000 இன்டூ 2,88,000 இன்டூ 18%, which will give you 51,840. 51,840. ரைட். அடுத்து என்னது, ப்ராஜெக்ட் அலவன்ஸ் அட் 6% ஆஃப் பேசிக் சேலரி. அப்போ அடுத்து ப்ராஜெக்ட் அலவன்ஸ்ன்னு போட்டு அது ஒரு 2,88,000. எப்படி, இந்த 2,88,000 இன்டூ அது ஒரு 6%. ப்ராஜெக்ட் அலவன்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கா சார்? இல்லப்பா, ஒரு எக்ஸம்ஷனும் இல்லை. ப்ராஜெக்ட் அலவன்ஸ் இஸ் நாட் எக்ஸம்ட் அண்டர் செக்ஷன் 10 clause 14. அதனால there is no exemption for project allowance. அடுத்து we have bonus. ஸோ இங்கே போனஸ் பெய்டு அக்ரூட் ஒன்றும் கொடுக்கல. We can take paid, we can assume paid.
அவன் அக்ரூட்னு அழுத்தி இருக்கான், இன்னும் பே பண்ணலாம் அழுத்தி இருக்கான், டிக்ளேர்டுங்கிற வார்த்தை அவன் சொன்னா மட்டும்தான் நம்ம அந்த இன்னும் பே பண்ணல டாக்ஸபிள் இல்லைன்னு. போனஸ் அவன் என்ன சொல்லிட்டான், பே பண்ணிட்டான்னா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் வெறும் போனஸ் சொன்னா கூட we can assume போனஸ் கொடுத்துட்டான், அதனால டாக்ஸபிள் தான். Company gives Mrs. Pradhan an option either to take a rent-free accommodation at Pune, population about 25 lakh, for which company would directly bear the rent of 15,000 rupees, or to accept a HRA of rupees 15,000 rupees and find out own accommodation. இந்த ரெண்டில் எது பெனிஃபிஷியல்னு கேட்குறான். If Mrs. Pradhan opts out of house rent HRA, she will have to pay rent of 15,000 rupees per month for an unfurnished house. ஸோ அவங்க ஹெச்ஆர் ஆப் பண்ணுறாங்கன்னா ரெண்ட் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும், 15,000 பே பண்ண வேண்டியது இருக்கும். விச் ஆஃப் த டூ ஆப்ஷன் ஷுட் பி ஆப்டட் பை மிஸ்ஸஸ் பிரதான். அப்போ என்ன பண்ணணும், இல் ஹேவ் டு டூ இங்கே போட்டிருக்கோம்ல இந்த மாதிரி 2 கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் போடணும். 2 கம்ப்யூட்டேஷன் போடணும். எதுக்கு, ஒன்று வாட் இஃப் அவங்க ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் எடுத்தால் என்ன ஆகும், இன்னொரு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் அவங்க ஹெச்ஆர்ஏ எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னு. அப்போ 2 இடத்துலையும் ஷுட் ரிப்பீட். பேசிக் சேலரி இவ்வளோங்க, டிஏ இவ்வளோ, அலவன்ஸ் இவ்வளோ, வேற என்ன அலவன்ஸ் இருந்துச்சு, ப்ராஜெக்ட் அலவன்ஸ் இவ்வளோ, எல்லாத்தையும் போடணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேல்குலேஷனில் ஹெச்ஆர்ஏ மட்டும் இருக்கும், செகண்ட் கேல்குலேஷனில் ஆர்எஃப்ஏ மட்டும் இருக்கும். அப்போ மொத்தமாக 2 தனித்தனி கேல்குலேஷன்லையும் ஒன்றில் ஹெச்ஆர்ஏ போகிறோம், ஆர்எஃப்ஏ போகிறோம், மற்ற எல்லா எலிமெண்ட்ஸ் வில் ரிமைன் த சேம், நோ அதர் டிஃபரன்ஸ். அதை மட்டும் போட்டால் யுவர் சம் இஸ் டன். சரி, ஆர்எஃப்ஏ எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது, ஐல் கைட் யூ. இப்போ இந்த இடத்துல ப்ரொவிஷன் சொல்லி கொடுத்தா கம்பெனி சொந்த வீடை கொடுத்தா ஒரு ப்ரொவிஷன் அப்ளை ஆகும், கம்பெனி வாடகை வீடை கொடுத்தா ப்ரொவிஷன் அப்ளை ஆகும்னு. ரீட் அண்ட் ஆன்சர். கம்பெனி அவன் சொந்த வீடை கொடுத்துருக்கானா இல்லை அவனே வாடகைக்கு எடுத்து கொடுத்துருக்கானா, ரீட் அண்ட் ஆன்சர். படிங்க. For which the company would directly bear the rent of 15,000 per month. அப்போ இந்த இடத்துல எம்ப்ளாயர் என்ன பண்ணியிருக்கான், அவன் சொந்த வீடை கொடுக்கல, என்ன பண்ணியிருக்கான், அவனே வாடகைக்கு எடுத்து எம்ப்ளாய்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறான்னு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், 5%, 7.5%, 10%லாம் இல்லை, பாப்புலேஷனே பார்க்க வேணாம். டைரக்டா வாட் இஸ் த ப்ரொவிஷன் ஹியர், இட் இஸ் எய்தர் ரெண்ட் பெய்டு பை எம்ப்ளாயர் ஆர் 10% ஆஃப் சேலரி. சேலரி ஞாபகம் இருக்குல்ல, வில் ஆட் ஆல் ஐட்டம்ஸ், பேசிக், டியர்னஸ் அலவன்ஸ், இன்டர்ம்ஸ், அதர் டாக்ஸபிள் அலவன்ஸ், போனஸ், கமிஷன், அதர் மானிட்டரி இன்கம் எக்ஸ்க்ளூடிங் பர்குசைட்ஸ். வில் டைரக்ட்லி டூ 10% ஆஃப் எவ்ரி ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் சேலரி, இதை தவிர பர்குசைட்ஸை தவிரன்னு. ரைட்டு. அப்போ அந்த மாதிரி நம்ம ஆர்எஃப்ஏவை கால்குலேட் பண்ணிடுவோம். ஆர்எஃப்ஏவை கால்குலேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸை முடிச்சிட்டோம்னா வில் கெட் கிராஸ் டோட்டல் இன்கம். அது போக வில் டூ செகண்ட், வேற இல்லை, செகண்ட்ல ஹெச்ஆர்ஏ மட்டும் போட்டு அதையும் ஹெச்ஆர்ஏ எப்படி போடுவோம், ஹெச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் இருக்கா, ரிவைஸ் பண்ணிட்டா ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் எழுதுவோம், மைனஸ் என்ன பண்ணுவோம், 3 ஐட்டம் கம்பேர் பண்ணுவோம், 40% ஆஃப் 50% ஆஃப் சேலரி, செகண்ட் ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு, தேர்ட் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, 10% ஆஃப் சேலரி கெப்பாசிட்டிக்கு மேலே எவ்வளோ ரெண்ட் பே பண்ணிருக்கீன்னு கேட்கறான். அந்த அமௌண்ட்ல விச் எவர் ஸ்லோவர் ஹையர் எக்ஸம்ஷன், ஆல் எக்ஸம்ஷன்ஸ் ஆர் விச் எவர் ஸ்லோவர், விச் எவர் ஸ்லோவர் போட்டு எக்ஸம்ஷன் மைனஸ் பண்ணா கிடைக்கிறது என்னது, ஒரு டாக்ஸபிள் ஹெச்ஆர்ஏ. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்றேன். 2 ஒர்க்கிங்ஸ்ல ஹெச்ஆர்ஏ ஒர்க்கிங்ஸ்ல ஹெச்ஆர்ஏ போடுற, ஆர்எஃப்ஏ போடும்போது ஆர்எஃப்ஏ போடுற, போட்டு 2 கிராஸ் டோட்டல் இன்கமையும் சண்டைக்கு விடுற. எந்த கிராஸ் டோட்டல் இன்கம் லோவரா இருக்கோ that will be your answer. I will show you the answer. சரியா? ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது you can compare whether your answer is right or wrong. We are in question number what? 12 I guess. கரெக்டா? ஆமாவா இல்லையா? கேட்கல? கரெக்ட். ஸோ இவங்க நம்ம ஜேகேசி மெட்டீரியல் என்ன பண்ணியிருக்கோம்னா we have done parallel workings in. If you prefer, if you are okay with it, you can do parallel working. அப்படின்னா தனித்தனியாக போகிறது கூட preferable தான். Whatever you are comfortable with, you can do it. This will be your answer. சரியா? You can take a screenshot of it or do something. But சொந்தமாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது பார்த்தாலாம் புரிஞ்சு, never do it. பார்த்தா புரியாது, போட்டாதான் புரியும். ஸோ 2ல எது கிராஸ் டோட்டல் இன்கம் கம்மியாக இருக்கு? 2ல கிராஸ் டோட்டல் இன்கம் கம்மியாக இருக்கிறது கிராஸ் டோட்டல் இன்கம் 4,14,000, 4,45,000. அப்போ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் சூஸ் பண்ணால் ஹிஸ் கிராஸ் டோட்டல் இன்கம் இஸ் லோவர். ஸோ யூ கேன் சூஸ் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் லெஸ், அதனால should opt for first option. Okay, we'll do one more question. Find out taxable value of perquisite.
இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கார் இன் த ஃபாலோயிங் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ். அப்போ இங்கே உனக்கு என்ன தரான்? கார் பர்க்விசைட் தரான். கார் பர்க்விசைட்னா என்ன? எம்ப்ளாயர் இஸ் கிவிங் யூ அ கார், ஓட்டிக்கோ, என்ஜாய், சாப்பிடு அப்படின்னு ஒரு காரை சாப்பிடுனா சாப்பிடு இந்த கான்டெக்ட்ல மீன்ஸ் என்ஜாய் பண்ணிக்கோ, ஓட்டிக்கோ, உனக்கு எவ்வளோ வேணுமோ ஓட்டிக்கோன்னு ஒரு காரை கொடுத்துட்டான். பெனிஃபிட்டா? பெனிஃபிட் தானே உனக்கு. அவங்க எம்ப்ளாயர் காரை வச்சு நீ ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்கல, பாண்டிச்சேரி, கோவா, அந்தமான்னு போயிட்டு இருக்கல. அப்போ அந்த மாதிரி அவங்க காரை நீ ஓட்டிட்டு இருக்கன்னா பெனிஃபிட் இருக்கு, பர்க்விசைட் இருக்கு, டேக்ஸ் கட்டி ஆகணும். பட் இதுக்கு ப்ரொவிஷன் என்ன சார்? கார் எப்போ வாங்கினாலுமே டேக்ஸ் கட்டி ஆகணுமா? நான் காமிக்கிறேன் எப்போ டேக்ஸ் கட்டணும், எப்போ டேக்ஸ் கட்ட வேணாம்னு காமிக்கிறேன். ஸோ இங்கே கார் அவன் கொடுக்கறது, we are asking a question for what purpose are you using the carன்னு. நீ ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கேஸ் பாரு, ஃபுல்லா ஆஃபீஸ் பர்பஸ் மட்டும் தான் யூஸ் பண்றேன்னா அதுல தான் இன்கம் இருக்கு. உனக்கு பர்சனல் பெனிஃபிட் இருக்கா? இல்ல இன்கம் இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் இல்லை, முடிஞ்சு. அடுத்து செகண்ட் கேஸ் என்ன பேசுறோம்? நீ வீட்டுல இருந்து ஆஃபீஸ் போறதுக்கும் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு மட்டும்தான் அந்த காரை யூஸ் பண்றேன், வேற எதுக்குமே யூஸ் பண்றது இல்லையா? இதுல பர்சனல் பெனிஃபிட் இருக்கு. உன்னை வீட்டுல இருந்து கூப்பிட்டு இருந்து ஆஃபீஸ்ல தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. அப்ப இன்கம் அரைஸ் ஆகுது, பட் ஸ்டில் எக்ஸம்ட் டாக்ஸ் கட்ட வேணாம்னு சொல்லிட்டோம். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் என்ன சொல்றோம்? ஃபுல்லி பிரைவேட் யூஸ். பிரைவேட் என்ன? பர்சனல் பர்பஸ்க்காக. ஆஃபீஸ்க்கு அந்த காரை கொண்டு வரது இல்ல. காரை தூக்குற கிளம்புற கோவாக்கு, காரை தூக்குற கிளம்புற பாண்டிச்சேரிக்கு, கார் எடுக்கிற கிளம்புற காஷ்மீருக்கு. பர்சனல் டூர் மட்டும்தான் போற வீக்கெண்ட் அந்த காரை வச்சுட்டு. பர்சனல் பர்பஸ் தானே. இன்கம் இருக்கா? பெனிஃபிட் இருக்கா? அப்ப டாக்ஸபிள், டாக்ஸ் கட்டி ஆகணும். எவ்வளோ சார் டாக்ஸபிள்னா? சிம்பிள் லாஜிக் பா. கீழே இந்த இப்படிலாம் எழுதி வச்சிருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் பார்க்காத. சிம்பிள் லாஜிக். எவ்வளோ உனக்கு பெனிஃபிட் கிடைச்சதோ ஃபுல்லி டாக்ஸபிள். எவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சதோ ஃபுல்லி டாக்ஸபிள். என்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும்? என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்க முடியும்? ஃபர்ஸ்ட் உனக்கு கார் தரானா, ஓட்டுறது கார் தரானா, எடுத்துட்டு போற ஏதான ஊர் தரதுக்கு. அப்ப அந்த காரோட பெனிஃபிட் எப்படின்னா, ஃபர்னிச்சருக்கு பேசின அதே லாஜிக். 10% ஆன் காஸ்ட். கார் வேல்யூ 10 லட்சம்னா இந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு பெனிஃபிட் கிடைச்சிருக்காங்க? 10% கிடைச்சிருக்கான். 10% ஆஃப் 10 lakhs which will be 1 lakh rupees. அப்ப அவனே வாடகைக்கு எடுத்திருக்கான, அந்த வாடகை எடுத்துக்கலாம். எம்ப்ளாயரே வருஷம் 2 லட்சம் ரூபாய் ரெண்டு பே பண்றான். அப்ப அந்த கார் வேல்யூ ஒரு வருஷத்துக்கு 2 lakhs. சொந்த காரா இருந்தா 10% ஆன் காஸ்ட், இல்ல வாடகை காரா இருந்தா ரெண்டு பெய்டு. செகண்ட், வேற என்ன பெனிஃபிட் இருக்க முடியும்? எம்ப்ளாயர் பெட்ரோல் போடுவானா உன் காருக்கு? பெட்ரோல் உனக்கு போடுறானா? பெனிஃபிட் தானே உனக்கு. உன் காருக்கு நீ காஷ்மீர் போறக்கு அவன் பெட்ரோல் போடுறான்ல, ஆட் பண்ணிக்கோ. இன்கம் அது உனக்கு. அவன் பெனிஃபிட் தரான், கையில காசை தரான், பெட்ரோல் போட்டு தரான். மூணாவது என்னது? உனக்கு அவன் டிரைவர் வேற போட்டு தரான். காரையும் கொடுத்து பெட்ரோலையும் கொடுத்து டிரைவர் கொடுக்குறானா? அப்ப டிரைவருக்கு என்ன ஆக்சுவல் அமௌண்ட் salary கொடுத்துருக்கானோ? டிரைவருக்கு 20,000 per month கொடுத்துருக்கானா? 4 into 12. அப்ப 20,000 into 12, whatever it comes, 2,40,000. That will be your income. Basically, whatever benefit you have received, it will be chargeable to income tax. There is no exemption because fully private use, personal use. எதுக்கு exemption தேவையில்ல. But last provision, you are using the car for partly office and partly personal. And this is where the real story is beginning. This is where the real story is starting. அதாவது என்ன பண்றியா? வாரத்துல திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும், மண்டே டு ஃப்ரைடே கார் எடுக்கிற, ஆஃபீஸ் போற, வீட்டுக்கு போற, பியூர்லி ஆஃபீஸ் யூஸ். சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா கார் எடுக்கிற, மஜா பண்ற, போற பெங்களூர், ஹைதராபாத், ஊரூரா போற, டூரா போற, எல்லாம் பர்சனல் டூர். போய் எக்ஸ்ப்ளோர் பண்ற, பாட்டை போட்டு போற, வாழா என் வாழை வாழவே, லைஃப் ஆஃப் ரா மாதிரி போற. ஜானு யாருன்னு கேட்காத, லைஃப் ஆஃப் ரா மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல டாக்ஸபிளா எக்ஸம்டானா சொல்லித்தரேன், கேள்வி கவனி ப்ளீஸ். we are asking a question first. கார் ஓன் பண்றது யாரு சார்? கார் ஓன் பண்றது எம்ப்ளாயியா எம்ப்ளாயரான்னு கேட்குறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பேசுறோம்? கார் ஓன்டு பை எம்ப்ளாயி. அப்ப கார் பெனிஃபிட் கிடைக்குதா? கிடைக்கல. கார் ஓன்டு பை எம்ப்ளாயியாமா? கார் எக்ஸ்பென்ஸ், பெட்ரோல், டீசல், பஞ்சர், அதெல்லாம் செலவு இருக்குல்ல, அதுவும் பாண்ட் பை எம்ப்ளாயியா. காரும் எம்ப்ளாயி, இது பெட்ரோல் போறதும் எம்ப்ளாயி. இதுல ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா? எம்ப்ளாயர் கொடுக்குற பெனிஃபிட் அதான் இருக்கா? இன்கம் இருக்கா? இல்ல. அழகா எழுதியிருக்க பாரு, இக்னோர், நோ பெனிஃபிட். கொஸ்டின்ல கேட்பான். அவன் காரை யூஸ் பண்றான், அவனே பே பண்ணான்னு. எப்போ மட்டும் தான் இன்கம் டேக்ஸ் போடுவோம்? எம்ப்ளாயர் கொடுத்தா தான் போடுவோம். அவன் கொடுத்தான 1 ரூபா, கல்லஞ்சக்காரன் 1 ரூபா கூட கொடுக்கல, இன்கம் டேக்ஸ் கட்ட வேணாம். ரெண்டாவது, கார் ஓன்டு பை எம்ப்ளாயி, எக்ஸ்பென்சஸ் பாண்ட் பை எம்ப்ளாயர். அப்போ என் காருக்கு நான் காஷ்மீர் போறேன், ஆஃபீஸ் வரேன், ரெண்டும் பண்றேன். ஆனா பெட்ரோல் யார் போடுறா? எம்ப்ளாயர் போடுறான். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஒரு பெனிஃபிட் மட்டும்தான் இருக்கு. எந்த பெனிஃபிட் மட்டும்தான் இருக்கு? பெனிஃபிட் ஆஃப்
எக்ஸ்பென்சஸ், பெட்ரோல் போகிற செலவு, ரிப்பேர் பண்ணுற செலவு, பஞ்சர் போகிற செலவு, இது மட்டும் எம்ப்ளாயர் பார்த்துக்கிறான். வாட் இஸ் த டாக்ஸபிள் அமௌண்ட்னா ஆக்ட் என்ன சொல்லுது? லெட்ஸ் சே யூ ஆர் ரிசீவிங் 20,000 rupees எக்ஸ்பென்ஸ் பண்ணுறான்னா 20,000 rupees இஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எம்ப்ளாயர் உனக்கு கொடுத்தது. இதில் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கலாமாம்மா. லெட்ஸ் சே 20,000 rupees per month அவனுக்கு பெட்ரோலுக்காக செலவு பண்ணுறது. இதுலேருந்து ஆக்ட் சொல்லுது, நீ எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற அமௌண்ட் நான் எக்ஸம்ஷன் தரேன். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற அமௌண்ட் ஆக்ட் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு 1,800 per monthன்னு. அப்போ 20,000லேருந்து 1,800 மைனஸ் பண்ணால் யூ வில் கெட் 18,200ல. இந்த 18,200 மேலே டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். இது ஏன் சார் ஃபிக்ஸட் அமௌண்ட்னா ஆக்ட் என்ன சொல்லுது? நீ வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு நான் எக்ஸம்ஷன் தரேன். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு நீ எவ்வளோ கிலோமீட்டர் வேணாலும் போய்க்கோ. ஆக்ட் அஸ் ஃபிக்ஸ்டு அசியூம் பண்ணிருச்சு 1,000 தான் எல்லாருக்கும் செலவாகுமாமா. லாஜிக் என்ன சார்? அவன் ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் போட்டிருக்கான். ஒருத்தன் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகும். இந்த கால்குலேஷன் இப்போ போட 20-30 வருஷம் முன்னாடி போட்டது. அன்னைக்கு பெட்ரோல் காஸ்ட்டில் ஒருத்தன் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறக்கு ஒரு மாதம் ஃபுல்லாக 1,800 தான் ஆகுமாமா. அந்த 1,800 இஸ் எக்ஸம்ட். சரியா? அப்போ எல்லாருக்கும் 1,800 சார்? இல்லைப்பா, சின்ன காருக்கு 1,800, பெரிய காருக்கு 2,400. இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தியா? 1,800 2,400. சின்ன கார்னா 1,600 cc கம்மியாக இருக்காருனா 1,800 rupees எக்ஸம்டடு. பெரிய கார் 1,600 cc மேலே இருக்குன்னா 2,400 rupees. இங்கே 1,800 பதிலாக 2,400 போட்டு போகணும். புரிஞ்சா? அடுத்த ப்ரொவிஷன் போகலாமா? இதுவே இப்போ அடுத்து கார் ஓன்டு பை யாராமா? கார் ஓன்டு பை எம்ப்ளாயர். கார் அவனே தரான். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன கிடைச்சிருச்சு? கார் பெனிஃபிட் தருது. எக்ஸ்பென்சஸ் யார் பேர் பண்ணுறான்னு பார்த்தா எம்ப்ளாயி. ஸோ கார் எம்ப்ளாயர் தரான், எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயி பார்த்துக்கிறான். அப்போ என்ன பெனிஃபிட்? கார் பெனிஃபிட்டா, எக்ஸ்பென்ஸ் பெனிஃபிட்டா, போத் பெனிஃபிட்டா? கார் மட்டும்தான். அப்போ அந்த காரோட வேல்யூ தானே எனக்கு இன்கம் ஆக்ட் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு. நீ எந்த கார், ஆல்டோவோ, வேகனாரோ, மாருதி 800 எந்த காரை வாங்கினாலும் சின்ன காராக இருந்தால் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட், பெரிய காராக இருந்தால் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். அவ்வளோதான். தேர் இஸ் நத்திங் எல்ஸ் யூ ஹேவ் டு திங்க். அந்த காரோட காஸ்ட் எவ்வளோ, அந்த கார் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு, எதுவுமே பார்க்காது. ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். என்ன ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்னா, சின்ன காராக இருந்தால் யோர் இன்கம் 600 per month. பெரிய காராக இருந்தால் யோர் இன்கம் 900 per month. சிசி எழுதியிருக்க பார்த்தியா? அதே கணக்கு தான், எதுவும் மாறல. அது கொஸ்டின் இனோவா காராக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன காராக இருந்தாலும் பரவாயில்ல, பழசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் 600 or 900 முடிஞ்சு. கடைசியாக எங்கே வரும்? கார் ஓன்டு பை எம்ப்ளாயர், எக்ஸ்பென்சஸும் பெய்டு பை எம்ப்ளாயர். அதாவது என்ன ஆகுது? உனக்கு காரும் கொடுத்து உனக்கு பெட்ரோல் போகிறதுக்கு காசும் கொடுக்குறானம்மா. அப்போ என்ன ஆகும்னு கேள்வி. அப்போ உனக்கு 2 பெனிஃபிட் கிடைக்குது இல்லை? அப்போ அமௌண்ட் ஆஃப் இன்கம் ஹையாக இருக்குமா லோவாக இருக்குமா? ஹையாக இருக்கும். எவ்வளோ ஹைனா? இதுலேயே ஹையஸ்ட் அமௌண்ட்டு. சின்ன காராக இருந்தால் 1,800 per month இஸ் யர் இன்கம். பெரிய காராக இருந்தால் 2,400 இஸ் யர் இன்கம். சார் ஸ்கார்பியோ, வேகனார் என்ன கார் இருந்தாலும் பரவாயில்லையா சார்? பரவாயில்லப்பா, சிசி மட்டும் பாரு. புது கார், பழைய கார் எதனாலும் பரவாயில்ல, சிசி மட்டும் பாரு. 1,500 cc கம்மியாக இருந்துச்சுன்னா சின்ன கார் எவ்வளோ? 1,800 per month. இதே 2,500 cc மேலே இருந்துச்சுன்னா பெரிய கார் எவ்வளோ? 2,400 per month. நியூ கார், ஓல்டு கார், எவ்ரிதிங் சேம் ப்ரொவிஷன். I'll show this chart to you for 1 minute, for 1 second. You can take a screenshot of it for your reference or write it in your note for your reference. But இவ்வளோ தான் ப்ரொவிஷன். இவ்வளோ 5 minutesல முடிச்சிருப்போமா? இவ்வளோ தான் ப்ரொவிஷன், மொத்த ப்ரொவிஷனும், கார் சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷனும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்ம ஒர்க் பண்ண போகிறோம். So we'll start with the question. Find out taxable value of perquisite in respect of car in the following different situations. கார் கொடுத்துருக்கா, அந்த வேல்யூ கேட்குறான். Remember the provision? ஃபுல்லி ஆஃபீஸ் பர்பஸ் இருந்தால் நோ இன்கம் அட் ஆல். இதுவே வீட்டில் ஆஃபீஸ் இன்கம் இருக்கு, பட் எக்ஸாம் டேக்ஸ் கட்ட வேணா ஆக்ட் சொல்லிச்சு தனியா. ஃபுல்லி பர்சனல் இருந்தால் ஃபுல்லி டாக்ஸபிள். என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைச்சோ, டிரைவர், பெட்ரோல், கார் எல்லாமே டாக்ஸபிள். பார்ட்லி பர்சனல், பார்ட்லி ஆஃபீஸ் தான் வி ஸ்டடி தட் ப்ரொவிஷன். கார் எவன் கொடுத்தது, செலவு எவன் பண்ணது, ஒவ்வொன்றையும் வில் பி டிஸ்கசிங் தனித்தனியான. பார்ப்போமா? மிஸ்டர் எக்ஸ் இஸ் எம்ப்ளாய்ட் பை கம்பெனி. ஹி ஹஸ் பீன் ப்ரொவைடட் அ கார் 1,200. சின்ன காரா பெரிய காரா? சின்ன காரு. owned by the employer. Cost of the car is 4,26,000 இருந்துட்டு போட்டோம். Expenditure incurred by the company on maintenance of the car. பெட்ரோலுக்கு, டிரைவருக்கு, மெயின்டெனன்ஸுக்கு. Car can be used for partly efficient, partly private, partly personal. Sum of 12,000 is recovered from Mr. X. ஓகே, அப்போ அந்த கடைசியில் எனக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த காருக்கு மிஸ்டர் எக்ஸ் கிட்ட இருந்து 12,000 வாங்கிட்டாங்களாம், வாடகையாக ரிசீவ் பண்ணிட்டாங்களாம். சரியா? அப்போ அதை மைனஸ் பண்ணுவோமானா இதை மைனஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை தெரிஞ்சுக்கோ. இதை மைனஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பாயிண்ட் படிச்சோமோ, எவ்வளோ இன்கம்னு கண்டுபிடிக்கணும் படிச்சிருக்கோம்ல, எம்ப்ளாயி காசு கொடுத்தாலும் அதை மைனஸ் பண்ண மாட்டோம். we will take only that amount of income. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எவ்வளோ வருதுன்னா
ஃபஸ்ட்டு சின்ன காரா ஸ்மால் காரா, பார்ட்லி பர்சனல் பார்ட்லி ப்ரைவேட் சொல்லியாச்சு. நம்ம என்ன கேட்போம், கார் யார் கொடுத்தது, எக்ஸ்பெண்டிச்சர் யார் பேர் பண்ணது. ஃபர்ஸ்ட் கேஸில் கார் கொடுத்தது ஓன்டு பை எம்ப்ளாயர், கார் கொடுத்தது எம்ப்ளாயர். அப்போ சார்ட்டை விஷுவலைஸ் பண்ணு, சார்ட்டை விஷுவலைஸ் பண்ணு. லெஃப்ட் சைடா ரைட் சைடா, கார் ஓன்டு பை எம்ப்ளாயர் ரைட் சைடு வரும், சார்ட்டோட ரைட் சைடில் இருக்கும். அடுத்து எக்ஸ்பென்ஸ் யார் பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை தி கம்பெனி. பெட்ரோல் டிரைவர் எல்லாம் யார் தான் தரா, எம்ப்ளாயர் தான் தரான். அப்போ காரும் தரது எம்ப்ளாயர், எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ணுறது எம்ப்ளாயர். ரைட் சைடா, ரைட் சைடு 2 எக்ஸ்பென்ஸ் தான். அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட் ப்ரொவிஷன் ஞாபகப்படுத்து. சின்ன காரா இருந்தா it was 1800, பெரிய காரா இருந்தா it was 2400. இங்க சின்ன காரா பெரிய காரா, சின்ன காரு. what is the amount? Your answer will be 1800 into 12. ஏன்னா it was 1800 per month. 1800 into 12 போட்டனா, 1800 into 12 போட்டனா your answer will be 21,600. ஆன்சர் கிடைச்சிருச்சா சார்? பெட்ரோல், டிரைவர், மெயின்டெனன்ஸ் எல்லா எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டான். நல்லா கவனிங்க, அவன் 46,000 36,000 10,000 எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கான். அப்போ அதை எடுக்க மாட்டோமா சார்? எடுக்க மாட்டோம். ஆக்டர்ஸ் ஃபிக்ஸ்ட் இல்லை, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட் தான் எடுப்போம். இந்த அமௌண்ட் நம்ம கண்டுக்க கூட மாட்டோம். அதனால் எதுக்கு அதை ஒரு இண்டிகேட்டராக யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன இண்டிகேட்டரா? எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் பாண்ட் பை. த பாண்ட்னா என்னது? யார் தங்கியிருக்கா, யார் பேர் பண்ணியிருக்கா? எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் பேர் பண்ணி தான் தெரிஞ்சுன்னா அந்த அமௌண்ட் நம்ம தூக்கி போட்டுருவோம், கண்டுக்க மாட்டோம். வி ஹாவ் ஆர் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். நம்ம சார்ட்ல 1800 இருக்குல்ல, 1800 தான் இன்கம். அந்த கொடுத்துருக்க அமௌண்ட் இஸ் irrelevant, பார்ட்லி பர்சனல் பார்ட்லி ஆஃபீஸில். அப்போ முடிஞ்சா சார்? இல்லைப்பா, there is one small thing I have to teach you. இந்த டிரைவருக்கு சம்பளம் கொடுத்துருக்கான்ல, இந்த 1800ங்கிறது ஃபார் ஆல் எக்ஸ்பென்ஸ், பெட்ரோலு, ரிப்பேரு, காத்திருக்கிறது எல்லாத்துக்கும். பட் டிரைவர் எக்ஸ்ட்ரா கொடுத்தா டிரைவருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அமௌண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் அகெயின். எல்லா டிரைவருக்கும், பெரிய கார் சின்ன காருக்கும் சேம் அமௌண்ட். 900 into 12. 912 சார் எவ்வளோ வரும்? 912 சார் 108. 900 into 12 will be 10,800. 10,800 plus 21,600. Your total answer will be இது 1 2 ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். காருக்கு டிரைவருக்கு ரெண்டும் சேர்த்தா 32,400 will be your answer. எப்படி வந்து 32,400? காருக்கு தனியாக ஒரு ஃபர்ஸ்ட் 21,600, டிரைவருக்கு எப்போவுமே இந்த பார்ட்லி ப்ரைவேட் பார்ட்லி பர்சனல் டிரைவர் கொடுத்துட்டாலே எவ்வளோ ஆட் பண்ணிடுவோம்? இந்த 900 per month, 12 months கொடுத்துருக்கானா, அதனால 12,000 அமௌண்ட்டை ஆட் பண்ணியிருப்போம்னு. இப்போது இந்த யூடியூப் வீடியோவில் ஐம் கோயிங் டு கிவ் யூ ஹோம்ஒர்க். இந்த கொஸ்டின் இருக்குல்ல, இது கீழே அங்கே இங்கே பிடிஎஃப் இருக்கும். அப்படி பிடிஎஃபே வரலனாலும் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் ஐ பி டிஸ்கஸிங் த ரெஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ். யூனோ த ப்ரொவிஷன், மெனக்கிட்ட கொஞ்சம் ப்ரொவிஷன் சொல்லி கொடுத்தேன்ல, அப்போ அதுக்கு மரியாதை செலுத்துறோம்னா என்ன பண்ண போறீங்க? இந்த கொஸ்டினை சொந்தமாக சால்வ் பண்ணிட்டு யூ வில் வாட்ச் த நெக்ஸ்ட் வீடியோ. யூ வில் வாட்ச் த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் கோ டு த கமெண்ட் செக்ஷன். ஐல் பி சீயிங் போன கொஸ்டின் பார்த்துட்டு வந்தையா இல்லையா இந்த கொஸ்டினை. டேக் யுவர் நோட் புக், யூஸ் த ப்ரொவிஷன், ஆன்சர் திஸ் ஆன் யுவர் ஓன். சொந்தமாக எழுத ட்ரை பண்ணுங்கன்னு ஞாபகம் இருக்க போனது சொன்னது. The most complicated relationship you are going to ever have your life is not with your ex, is not with your wife, is with income tax. And this is that one relationship which will require utmost efforts in your life. Efforts போட்டா இந்த relationship sustain ஆகும் more than any relationship in your life. So please put efforts on a regular basis. This girl, let's say this is a girl or boy, this person is such a toxic person. He will expect you every day to put efforts on him, every day to put focus on him. Attention, it is such attention seeking subject. கொடுத்தா பாஸ் ஆயிடுவேன், 70 மார்க் வாங்கிடுவேன். கொடுக்கலன்னா சாரிப்பா, பிரேக் ஆயிடும். ஸோ டிசைட் வேர் யூ வாண்ட் டு பீன்னு. ப்ளீஸ் ஒர்க் அவுட் எவ்ரி டே, ப்ளீஸ் ரீட், ப்ளீஸ் என்ஜாய் ஸ்டடிங். We'll meet in the next video very soon. Take care, guys.